பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. ஆ. இப்பதான் ஒருத்தரு அந்த கட்டண முறைய பத்தி ஒருத்தர் கேட்டாரு. இப்பதான் விழிப்புணர்வே வந்திருக்குது ஒருத்தருக்கு. என்னது? விழிப்புணர்வு, கட்டண முறை. ஆ. இந்த கட்டண முறை நம்ம பேசுறது இல்ல. அதையும் பேசிறணும். சரிங்க. அதாவது இப்போ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பரிணாம பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் இத பத்தி சிந்திக்கணும். இது வெறுமனே வெறுமனே யோக முறை கிடையாது. வெறுமனே அறிவியல் முறை கிடையாது. எல்லாம் அறிவியல், மெய்யறிவியல் 2ம் கலந்தது தான் இந்த அறிவியல். இந்த மாரி வணக்கம். இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு அனைவரும் வணக்கம். ஆ நிச்சயமா. கட்டண முறை வணக்கம் பிஜு. இன்னைக்கு காலை கட்டண முறை இன்னைக்கு ஒருத்தர் கட்டண முறை கேட்டிருக்காரு. நீ கட்டண முறை பத்தி தெளிவா பேசியாகணும். எல்லாத்தையும் நீ பேசியாகணும். இது பேருக்கு நெறைய பேத்துக்கு கட்டண முறை புரியல. கட்டண முறை புரியவில்லை. நெறைய பேத்துக்கு கட்டண முறை புரியவில்லை. என்னது? கட்டண முறையே புரியல. ஆ. இது யாரும் கேட்கல. இதுவரைக்கும் இந்த 3 மாசத்துல இன்னையோட 3வது மாசம் ஆச்சு. இன்னையோட 3வது மாசம் தானே இப்ப 105வது நாள் போயிட்டு இருக்குது. 90, 96 நாள் 7வது நாள்ல போயிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கு. இப்பதான் நான் ஒருத்தருக்கு சொன்னேன். இத டபுள் ப்ரமோஷன் முறை இதுல. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் தெளிவா சொல்லிர்றேன். இப்ப நான் வீடியோல லைவ்ல அது வேற யாருக்குங்களே? எனக்கு தான் சொன்னீங்க காலையில 4 மணிக்கு. ஆமா. இத நான் பலமுறை ஒரு லட்சம் தடவ எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறேன். யாரும் இந்த கட்டணத்த பத்தி கேட்கவே இல்ல. என்ன போடுறீங்க? என்ன கட்டணம் போடுறீங்க? வெளிநாடுங்கிறீங்க, உள்நாடுங்கிறீங்க. என்னையான்னு ஒருத்தருமே கேட்கலைங்க. நன்கொடை குடுத்தவங்க இருக்காங்க. நன்கொடை குடுத்தவங்கள பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இத சீர்படுத்துங்க. எங்களுக்கு புரியலன்னு ஒருத்தருமே கேட்கல. இன்னைக்கு நீங்க தான் கேட்டிருக்கிறீங்க. அதாவது யாருக்கு எப்ப விழிப்புணர்வு வருமோ அப்பதான் வரும். இப்ப நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்பதான் நானே இப்பதான் பேசுறேன். நான் இதுவரைக்கும் கட்டண முறை பேசுனதே இல்ல. கட்டணம் குடுங்க, கட்டணம் குடுன்னு சொல்ல தவிர, என்ன கட்டணம்? எப்படின்னு நானே பேசலையே! சரி, இது ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு ஒரு நோய தீர்க்கிறதுக்கு கோடிக்கணக்குல செலவு பண்றீங்க. ஆனா, இது எப்படி தெரியுமா? இது 10 மாச கோர்ஸ்ன்னு வச்சிருக்கேன். நீங்க அந்த ஒரு சிறு தொகையை கட்டிட்டீங்கன்னா, மத்த 9 மாசம் நீ கட்டணம் கட்ட தேவையில்ல. ஏன்னா, உன்னுடைய தகுதி இருந்ததுன்னா, நானே சொல்லிருவேன். உனக்கு தகுதி வந்துடுச்சு. நீ செய்யுங்கன்னு சொன்னோனே முடிஞ்சு போச்சு. ஏன்னா, இது அட்டானமஸ் மாரி. ஒரு ஆசிரியர் ஆ? சரிங்கய்யா. இது ஒரு அட்டானமஸ் மாரி. எப்படி அரசாங்கம் தன்னாட்சி துறை குடுக்குற மாரி, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அட்டானமஸ் குடுக்கணும். ஏன்னா, இந்த இது பரிணாம அறிவியல். இது செய்முறையில தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தலாம். இந்த வகுப்புல வரணும் அவசியம் இந்த வகுப்புலயும் வரலாம். தனிப்பட்ட முறையிலயும் வகுப்பு நடக்கலாம். 22 மணி நேரத்துல எப்ப வேணாலும் வகுப்பு நடத்தலாம். அவன் இத தியாகம் பண்ற நிலைமை வந்துட்டா, நேரங்காலமே அவனுக்கு நேரம் இருக்கிறப்ப நான் பேசிட்டு போயிருவேன். ஏன்னா, இப்ப குருகுல கல்வி போய் நேரா சந்திச்சு பேசிறலாம். நேரா சந்திச்சு பேசுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நேரா சந்திச்சுன்னா கூகுள்லயே சந்திச்சிரலாம். கூகுள்லயே மீட்டிங்லயே சந்திச்சுட்டு போயிரலாம். நேர்ல சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. பாரு சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாரு. அவரு மேட்டுப்பாளையத்துல பேசுறீங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நேத்து அமெரிக்கால எல்லாரும் பேசுறாங்க. இப்ப கட்டண முறை என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஒரு சலுகையும், இந்திய நாட்டு மாணவர்களுக்கு ஒரு சலுகையும் வச்சிருக்கிறேன். அது 10 மாச கட்டணமா வச்சிருக்கேன். அந்த 10 மாசத்துல முதல் மாசம் அவன் ஒழுங்கா நடந்துட்டானா, நல்ல முன்னேறிட்டான். மித்த 9 மாச கட்டணம் நம்ம கட்டவே தேவையில்ல. வெளிநாட்டு மாணவருக்கு $5000 வச்சிருக்கேன். உள்நாட்டு மாணவனுக்கு $200 இந்த $2000 வச்சிருக்கேன். அந்த $2000 கூட அது 10ஆ பிரிச்சு வெறும் $200 தான் வச்சிருக்கேன். அந்த $200னா அந்த 1 மாசத்துக்கான பயிற்சி. அந்த 1 மாசத்திலேயே 10 மாசத்துக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லிக் குடுத்துருவேன். என்னது? 10 மாசத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிக் குடுத்துருவீங்க. நீங்க புத்திசாலியா இருந்தா, இந்த ஒரே மாசத்துல நல்ல ஒழுங்கா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறீங்க? இந்த 9 மாசத்த நீங்க மிச்சப்படுத்துறீங்க. 9 மாசத்த மிச்சம் பண்ணிடலாம். அப்ப உங்களுக்கு $1800 மிச்சமாகுது. எத்தன டாலர்? $1800. $2,00,000 மிச்சமாகுது உங்களுக்கு. நீங்க வெறும் 20,000 குடுத்து ஒரு சர்க்கரை நோய் தீர்த்துட்டு போயிடுறீங்க. இது வெறும் 20,000 2 கோடி செலவு பண்ணாலும் சர்க்கரை நோய் தீர்க்க முடியாது. எத்தன கோடி? 2 கோடி. செலவு பண்ண 2 கோடி செலவு பண்ணவன்லாம் இருக்கான். 2,00,000 செலவு பண்ணவன் இருக்கிறான். 2 கோடி செலவு பண்ணவன் இருக்கிறான். எல்லாம் உங்களுக்கு தெரியுமே தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் காலை எடுத்தவனும் இருக்காங்க. கால் எடுத்து, கை எடுத்து கடைசியில அவன் அழுகி போய் கடைசியில செத்தே போயிடுறான்ல அவன். இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. இது அப்படி இல்ல. இது 100 ஆண்டு வாழ்றதுக்கான வாய்ப்பு குடுக்குது. அதனால தான் சொல்றேன். இது என்ன அதிசயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக நான் இது நான் பாட்டு முடிவு எடுக்கிறது தான். அட்டானமஸ்ல நான் பாட்டுக்கு முடிவு எடுக்குவேன். இந்த தகுதியுடையவன்.
தகுதியற்றவன் பார்த்து நான் முடிவு பண்ணிட்டு போக வேண்டியதான். அதுல இந்த குருகுல கல்வி முறை செய்முறை குருகுல கல்வியில சாதி மதம் பேக்காமல் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கிறதே குருகுல கல்வி முறை. ஆனா அவனுக்கு தகுதி இருக்கணும். அந்த பொருளாதார தகுதி இருக்கணும் இருந்தா தான் வர முடியும். அல்லது அவனுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணும். அறக்கட்டளை மாரி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாரி நான் கத்துக்க போறேன். எப்படி அறக்கட்டளை வச்சு இலவச பாடம் அறக்கட்டளைன்னா அவனுக்கு பணம் கொடுக்கறது யாரு? அறக்கட்டளையில அவன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறான். இப்ப அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாணவன் படிக்க போனா கல்வி இலவசம் தான். வாத்தியாருக்கு சம்பளம் யாரு குடுக்குறாங்க? அரசு கொடுக்குது. எனக்கு யார் சம்பளம் குடுப்பாங்க? நாங்க தான். இந்த புரிதல் இருக்கணும் எல்லாத்துக்கும். இந்த புரிதல் கிடையாது. நன்மை கண்டிப்பா என்னன்னு எல்லாத்துக்கும் பார்க்கணும். இருக்கும். நன்மை என்னன்னு பார்க்கறதுக்கு 3000 கட்டி உள்ள வர சொல்றேன். அந்த 3000 கட்டி உள்ள வரப்ப அந்த 30 நாள்ல எல்லாமே தெரிஞ்சுக்குது. 30 நாள்ல எல்லாமே பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 25 ஆண்டு அனுபவம் இருக்குது. 25 ஆண்டு அனுபவத்திலேயே நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன். நிச்சயமா. பசிதாகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சொல்ற ஒரே ஆள் நான் தான். பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும். இது பரிணாம அறிவியல் பேசுற உலகத்துல ஆள் கிடையாது. பரிணாம அறிவியல் பேசுறதுக்கு டார்வினுக்கு அப்புறம் நான் தான் பேசுறேன். கண்டிப்பா. டார்வினுக்கு அடுத்தபடியாக நான் தான் பேசுறேன்னா, ஏன் நான் பேசுறேன்னா, வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டு 25 வருஷமாச்சு. அவரு பேசல, நான் பேசுறேன். நிச்சயமா. நான் மீடியா இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறேன். அவரு நாங்க படிக்கிற காலத்துல மீடியா கிடையாது. நான் படிக்கிற காலத்துல மீடியா கிடையாது. வெறும் போஸ்ட் கார்டு தான். 15 போஸ்ட் கார்டு என்கிட்ட வந்து வெங்கடேசன் போஸ்ட் கார்டு மட்டும் 500 கார்டு வச்சிருக்கேன். இன்னும் வச்சிருக்கேன். எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கேன். மூட்டையா வச்சிருக்கிறேன். கடிதம் மட்டும் மூட்டையா வச்சிருக்கேன். நானும் வெங்கடேசன் பேசுற கடிதம் மட்டும் மூட்டையா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. என்ன தேவை இப்பொழுது? அதனாலதான் இப்ப புரிஞ்சுக்கிங்க நீங்க. இது எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இது வந்து வெறும் $200 நீங்க கத்துக்கலாம். வெறும் $200 20,000 கத்துக்கலாம். வெளிநாட்டுக்காரன் $500 அந்த $500 50,000 அவனுக்கு அவ்வளவுதான். 50,000 அவன் கட்டிடுறான். அவன் கட்டிட்டு மிச்சம் வந்து $4,500 அவன் மிச்சப்படுத்த அவனுக்கு திறமை இருந்தா $4,500 மிச்சமாக்கிறான். அந்த ஒரு மாசத்துல எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஒரு மாசத்துல எல்லாமே கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன். மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க எடுக்கணும்? பிளட் யூரின் செக் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒன்றும் பெரிய 10,000 கொடுத்து மெடிக்கல் ஃபுல் செக்அப் சொல்லிட்டு தைரா கேர்ல போய் அதெல்லாம் பயங்கர ஃப்ராடுங்க எல்லாமே. தைரா கேர் போகணுங்கிறான் ஒருத்தர் கேஎம்சி எல்லாம் ஃப்ராடுங்க. அத்தனை கொள்ளையடிக்கிறதுக்காக வைத்திருக்கான். வெறும் ₹100 செலவுல செய்ய வேண்டிய ஆராய்ச்சியை வேணும்னே 10,000 போடுறாங்க. என்னது 10,000? இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கூட ஈரோட்ல ஒரு மிலன் ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்குது. பெரிய ஜெயின் சமூகம் நடத்தக்கூடிய இலவச மருத்துவமனை. அங்க ₹100 கொடுத்தீங்கன்னா 2,000 என்ன ஆராய்ச்சி பண்றாங்களோ ₹100 சொல்லி ₹2,000 செலவு பண்ணி நீங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சியை வெறும் ₹100 செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம அறக்கட்டளை வச்சு நடத்துறான். சமூகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். அது வேற. அந்த மாதிரி எண்ணம் விட யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி எண்ணமெல்லாம் யாருக்கும் கிடையாது. அதைத்தான் நானும் சொல்றேன். இது டபுள் ப்ரமோஷன். அதனால நீங்க $200 கட்டிட்டீங்கன்னா ஏன் $200 வெளிநாட்டுக்காரன் புரியணுங்கிறக்க நான் போட்டிருக்கேன் நானு. எப்படி உள்நாட்டுக்காரன் வந்தானா உள்நாட்டுக்காரன் வந்தான்னு வச்சுக்கங்க அவனுக்கு ₹100 ஃபீஸ் போட்டுருவாங்க. நுழைவு கட்டணம் போடுவாங்க. வெளிநாட்டுக்காரன் வந்தா $500 போடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் சலுகை. வெளிநாட்டுக்காரனுக்கு ₹500 போடுவாங்க. இன்னும் நீங்க எங்க போய் அரசாங்கத்தோட எங்க நுழைஞ்சாலும் சரி வெளிநாட்டுக்காரனுக்கு தனி ரேட்டு இந்தியாக்காரனுக்கு சலுகை. ஏன் நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும். அதுதான் சொல்றேன். அப்ப வெளிநாட்டுக்காரனுக்கு 10 மடங்கு கூட அவன் அங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். அவன் கொடுத்துட்டு போறான். அப்ப இந்த வித்தியாசம் ஏன் மக்களுக்கு செலவு பண்றான்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது முன்னேறிட்டுங்கிற. ஆனா இதுல முன்னேற முடியாது. என்னதான் நீ லேப்டாப் இலவசமா கொடுத்தாலும் பேசிக்கே தெரியாது. என்னதே ஆனா கல்வி திட்டத்தில் நான் வந்து ஏகப்பட்ட கல்வி திட்டம் அதெல்லாம் சரிதான். ஆனால் பேசிக்கான ஆரோக்கியம் எங்கே இருக்கிறது? ஆரோக்கியத்தை பத்தி ஒரு பாடத்திட்டத்திலும் கிடையாது. இயற்கை உணவை பத்தி பேசவே கிடையாது. இயற்கை மருத்துவத்தை பத்தி பேசல. நேச்சுரோபதி பத்தி பேசல. ஆரோக்கியத்தை பத்தி பேசல. ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. என்னது எதுவுமே தெரியாது. வெளிநாட்டிலயும் ஆரோக்கியத்தை பத்தி கிடையாதுங்க. ஏன் வெளிநாட்டுல ஆரோக்கியமே என்ன கிடையாது. அவன் அறுவை சிகிச்சை பண்ண ஆரோக்கியம் நினைக்கிறான். அதுவும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் ஆஸ்பத்திரி பெருகிட்டே போகுது? நிச்சயமா மாத்திரை நோயாளி பெருகிட்டே போறாங்களே. நோயாளிகள் பெருகிட்டே போறாங்க. அப்ப சிந்திக்க வேண்டியது. அது நல்ல வேலையாக நம்ம கையில வந்து சிக்கிறது. இது முழுக்க ஜெர்மனிகள் கண்டுபிடிச்சது. ஆனால் ஜெர்மனி மக்களுக்கு இது தெரியாது. ஜெர்மனியில் கண்டுபிடித்து ஜெர்மனி மக்களுக்கு தெரியாது. இப்பதான் விஷயம் இவ்வளவுதான். அப்புறம் நீங்க விரும்புறவங்க சொல்லிக்க வேண்டியது இது எவ்வளவு பெரிய நோயையும் நீங்க
ஒரே மாசத்துல கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் முழுமையா தீருவதற்கு 6 மாசத்துல நீங்க சுத்தமாக்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்க முழுமையா நடந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மறுபடியும் நீங்க 2வது $200 கட்டி நீங்க சேரலாம். முதல் $200 எல்லாமே தெரிஞ்சுக்கும். அப்புறம் நீங்க வெறும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இல்ல முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, ஒரு 3000 கட்டிட்டு அப்புறம் மாசம் மாசம் குடும்பம் வந்து எதிர்காலத்துல தொடர்ந்து நீங்க கருத்து மட்டும் கேட்கறவங்களுக்கு $2000 வைக்கலாம்னு இருக்கிறேன். அதாவது கருத்து மட்டும் கேட்டுட்டே இருக்கிறது. செய்முறைக்கு போகாம, நன்கொடை மட்டும் கத்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது ஏதாவது குறைஞ்சபட்சம் நன்கொடை குடுத்துட்டு கத்துக்கிறது. அதாவது எப்படின்னா, நிச்சயமா. ட்ரஸ்ட் மாரி வச்சுக்கிட்டு, எல்லாரும் குறைந்தபட்சம் நன்கொடை குடுத்துட்டு, இந்த கலையை வளர்ப்பதற்கு ஒரு நன்கொடை குடுக்குறது. இப்ப நெறைய பேர் குடுக்குறாங்க. 10,000 குடுக்குறாங்க, 5,000 குடுக்குறாங்க, 20,000 குடுக்கலாம் இருக்கிறாங்க. இத நீங்க செய்யுங்க அப்படின்னு குடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்படி வந்தா தான், இதிலிருந்து போற மாணவனுக்கு வந்து, அவன் வந்து இந்த பண பிரச்சனை இல்லாம இருப்பான். ஏன்னா, அவன் குடும்பத்தில வந்து பண பிரச்சனையோட இருப்பான். திடீர்னு கத்துக்கிட்டு, அவன இந்த இத 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 பொருளீட்ட முடியும்ன்னு சொன்னா, அவன் நடுங்கி போயிர்றான். என்னது? நடுங்கி போயிறாங்க. ஆ இப்ப புரியுதா உங்களுக்கு? இத கத்துட்டு போறவனுக்கு இது நன்மை கத்துட்டு போறவன் நன்மை அடைந்தே தீரணும். ஏன்னா, 7ஆம் பாடத்துல சொல்லியாச்சு. இது வந்து கல்வி முறையாக வரப்போகிறது. வேலைவாய்ப்பு முறையாக வரப்போகுதுன்னு எழுதிட்டாரு வெங்கடேசன். அதத்தான் நான் சொல்றேன். 7வது பாடத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 47 பாடத்துல 7ஆம் பாடத்தில் இது எதிர்காலத்துல வரக்கூடிய வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புன்னு என்ன? எதுக்கு வேலைக்கு போறீங்க? சம்பாதிக்க தானே போறீங்க. நிச்சயமா. அதே மாரி இதுலயும் படிச்சு சம்பாதிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. நீ நீ உனக்கு பொருள் வேண்டாமே! பொண்டாட்டிக்கு பொருள் வேணுமா வேண்டாமா? பொண்டாட்டிக்கு பொருள் வேணும், வீட்டுக்கு பொருள் வேணும், வாடகைக்கு பொருள் வேணும். இப்ப எனக்கு உணவு பழக்கம் குறைவா இருக்கலாம். என்னுடைய மற்ற செலவெல்லாம் யார் குடுக்குறது? பொருளை கண்டிப்பாக. நான் எடுத்துக்கணுமா இல்லையா? நிச்சயமா வேணும். நானே வேலைவாய்ப்பு உருவாக்குறது. இப்ப நான் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது. தமிழ் படிச்சவன் நீங்க அடிமை ஆக மாட்டானுங்க. தமிழ் எதை படிக்கணும்? தமிழ் உச்சரிப்பு மட்டுமல்ல. தமிழ் இருக்கிற அறிவியல படிக்கணும். தமிழ் இருக்கிற பரிணாம அறிவியலை படிக்கணும். தமிழ் இருக்கிற பரிணாம அறிவியல். ஆ அது தமிழ்நாட்டுல கிடையாது. அதான் சொல்றேன். தமிழ்நாட்டில் பரிணாம அறிவியலை படிக்கலைன்னா, அவன் போய் பிச்சை பாருங்க. இவங்கலாம் கடுமையான நோயிலிருந்து நல்லானவங்க. நல்ல மனசு இருக்கிறவங்க வர்றாங்க. சரி, நாமளும் ஒத்துழைக்க வேண்டும். பாரு அவரு ஞானசேகர் வந்து நாமளும் ஒத்துழைக்கணும் தான் வந்துட்டு இருக்காரு. இவங்கலாம் வணக்கம், வணக்கம் ஐயா. இதுக்காக அந்த மனச விட்டு வர்றாங்க அவங்க. ஆமா. எளிமையா குணமாயிட்டாரு. ஒரே மாசத்துல கட்டுப்பாடாயிடுச்சுங்க அவருக்கு. ஒரே 3 மாசத்திலேயே அவர் எல்லா நோயும் குணப்படுத்திட்டாரு. 22 கிலோ நோய் கிலோ இருந்த சதைய குணப்படுத்தியிருக்காரு. எதிர்காலத்துல அவரே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பல முறை படிச்சுக்கிட்டு கூகுள் மேப் எடுத்து சொல்லியிருக்கேன். ஞானசேகரன் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. நன்றிங்க. அது ஒண்ணுமே ஸோ ஐயா சொல்றது பார்த்தீங்கன்னா, அறம் சார்ந்து சம்பாதிக்க சொல்றீங்க. அறம் சார்ந்து சம்பாதிக்கணும். இதை நம்ம கத்துக்கிட்டு அறம் இப்ப நீங்க எப்படி வந்து பொருள் ஈட்டுறீங்களோ, அதே மாதிரி அறம் சார்ந்து இதை வந்து நம்ம எடுத்துட்டு போகணுன்றதுதான் கருத்து. இல்ல வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. என்னது? ஆசிரியர் சொல்லிட்டாரு. அதனால இனி ஒவ்வொரு இது இது இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். இனி இத பத்தி நீங்க கேள்வி கேட்கலாம். இப்ப கட்டணத்தை வந்து இப்படி வச்சிருக்கிறேன். இது போதுமான்னு சொல்லுங்க. இந்த கட்டணத்தை பத்தி பேசுங்க. அதாவது உள்நாட்டு மாணவருக்கு $200 வெளிநாட்டு மாணவருக்கு $500 வச்சிருக்கேன். அவ்வளவுதான். சரியான கட்டணம் ஐயா. அவ்வளவுதான். ஏன்னா இத வந்து பாத்தீங்கன்னா, எல்லா நோயும் தீர்த்து போயிரும். 100 ஆண்டுக்கு செலவே கிடையாது. இன்னைக்கு $200 செலவு பண்ணிட்டீங்கன்னா 100 ஆண்டுக்கு செலவு இல்ல. இது புரியுதான்னு பாருங்க. நிச்சயம். உங்களுக்கு $200 இன்னைக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா, $200 $200 என்னமோ சொல்றேன். நான் கேட்கிற கட்டணம் இது. இன்னைக்கு நீங்க செலவு வெளி வெளிய இப்ப மருத்துவத்துக்கு கோடி செலவு பண்றாங்க. ஆ இந்த கருத்தை எல்லாரும் பரப்புங்கங்கிறேன் நானு. இனிமேல் நிச்சயமா வர்றப்ப இனிமேல் வரும்பொழுது கட்டணத்துல கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னா அதுல பேசிறலாம். சரிங்களா? இப்ப வந்து சரி. உதாரணத்துக்கு பாருங்க. அவர் ஞானசேகர் உட்கார்ந்திருக்காரு. இனிமேல் அவர் வந்து எல்லாரும் பாதிக்கப்படுற மாரி அவரும் ஒரு நோயில பாதிக்கப்பட்டாரு. இனிமேல் 100 வருஷத்துக்கு ஏனுங்க ஞானசேகரன் 100 வருஷத்துக்கு உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கு செலவு பண்ண போறீங்களா? நீர் மருத்துவத்தை செய்யற வெள்ளையுமே எந்த விதமான கட்டணமும் தர தேவையில்ல, யாருக்கும் தர தேவையில்ல. உடல் ஆரோக்கியமா வாழலாம் என்பதுதான் நீர் மருத்துவடைய தன்மை. அதெல்லாம் ஐயா கத்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு செலவில்ல? இந்த சர்க்கரை நோய்க்காக எத்தனை வருஷத்துக்கு செலவு பண்ண தேவையில்ல? வாழ்நாள் முழுவதும் செலவு பண்ண தேவையில்ல. நீர் மருத்துவத்தை கத்துக்கிட்டு அந்த முயற்சியில போனா அது பிரச்சனையே இல்லை. நீர் மருத்துவத்தை கத்துட்டு அதை செய்யாம உணவு முறைக்கு மாறினா மட்டும்தான் அப்படின்னு சுகர் வரும். அது பல முறை அது மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த ஒரு வருடத்துக்குள்ள அனுபவிச்சு சுகர் லெவல் ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் டாக்டர்ல எவிடன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நீ வந்து கேட்டீங்கன்னா ஒரு முறை கத்துக்கிட்டா 100 ஆண்டுக்கு செலவில்லைங்கிறாரு. சாட்சி அவர்தான்.
ஒரு முறை நீ $500 கொடுத்து ஒரு முறை நீங்க $500 கொடுத்து கத்துக்கிட்டீங்கன்னா 100 ஆண்டுக்கு செலவு இல்ல. எத்தனை ஆண்டுக்கு? உயிரோட இருக்கிற வரைக்கும் செலவு இல்ல. இன்னும் அழகா சொல்லிட்டீங்க. அதாவது எனக்கு புரிஞ்ச நான் சொல்றேன். இப்ப நம்ம அந்த காசு கட்டி செய்யும் போது என்ன, ஐயோ நம்ம காசு கட்டி இருக்கோமே, நம்ம வந்து அந்த கமிட்மெண்ட்டுக்காச்சும் இதை செய்யணுமே அப்படின்ற ஒரு நேர்மையோட செய்வாங்க. ஐயோ நம்ம காசு கட்டி இருக்கோமே, அதுக்கான அவுட் ரிசல்ட் வரணுமே, அதுக்காகனாச்சும் அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்துருவாங்க. இல்லாட்டி காசு வேஸ்ட் இல்ல, மறுபடியும் கட்டணும்ல. உண்மைதான். அதனாலதான் என்ன பண்ண 10ஆ பிரிச்சேன். இப்ப வெளிநாட்டு மாணவர்களுக்கு $500 வச்சிருக்கேன். இப்ப புதுசா ஒருத்தர் சேர்த்திருக்கிறாங்க. பணம் இல்லையா சேர்த்திட்டு வான்னு சொல்லிட்டேன் நான். பணம் இல்லையா சேர்த்திட்டு வா, ஒண்ணு அவசரம் எல்லாம் கிடையாது. இப்ப ஒருத்தர் கேட்டாரு, ஐயா நான் சொன்ன $500 கையில இருந்தா பா என்கிட்ட வராதுன்ட்டு நான். இல்லைங்க, 1 கோடி ரூபா கொடுத்து மருத்துவம் படிச்சாலே எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. அருமை. கைதட்டு. 1 கோடி ரூபா கொடுத்து படிச்சாலும் இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. இப்பதான் வந்து சுமன் கரெக்டா இது யாரா பேசுவாங்க பார்த்து இன்னைக்கு பேசிருக்கீங்க. இப்படி இந்த ஞானம் நன்றி. என்ன சொன்னீங்க? 1 கோடி ரூபா கொடுத்து படிச்சாலும் எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. இப்ப எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. யாரு வேற கொஞ்சம் உதவி செய்யுங்க. பேசுனதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கீங்க. உங்க பின்னணி வந்து அமைதியா இருக்கணும். அவங்க சொல்ல விடுங்க. சொல்ல விடுங்க. ஞானசேகர் ஐயா மியூட் பண்ணிக்கோ. ஞானசேகர் மியூட் பண்ணுங்க. இப்ப பேசுங்க சுமன். அதாங்கய்யா, எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் நோயை குணப்படுத்த முடியாது. கொட்டி கொடுத்து எவ்வளவு படிச்சாலும். ஆனா இந்த வாட்டர் தெரப்பி மூலமா பாத்தீங்கன்னா 5 பைசா செலவு இல்லாம எந்த நோயினாலும் குணப்படுத்த முடியும். அந்த விஷயங்கள் வந்து இப்ப புரிய வந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் போகுது. இன்னைக்கு புரிதல் வர வரை இந்த ஸ்டேட்மெண்ட் போகுது. இன்னைக்கு யாராவது பேசியிருக்கீங்களா? ஞானசேகரன் பேசல, ஆனா சொல்லிட்டாரு. இப்ப பிஜி பேசல, ஆனா சொல்லிட்டாரு. இப்படி பேசணும். என்னது? நம்ம மருத்துவத்துடைய அருமை பெருமைகள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து கொண்டு போகணும். உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும். உலகம் பூரா கொண்டுட்டு போகணும். ஆக இது இன்னைக்கு அதிகபட்சமே செலவு பண்றது எவ்வளவு தெரியுமா? நீங்க 180 நாள் செலவு பண்ணா போதும். எத்தனை நாள்? 180 நாள். 180 நாள் செலவு பண்ணிட்டீங்கன்னா 180 ஆண்டுகளுக்கு செலவு இல்லை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் செலவு கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் முக்தி அடையிறது தானாக உடம்பு முக்தி அடையும். எப்படி முக்தி அடையும் கேட்டீங்கன்னா, ஒண்ணு 2 தான். 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு சாவு நோக்கி தள்ளிட்டு போகும், அல்லது முக்தி நோக்கி தள்ளிட்டு போகும். இதான் இயற்கையின் ரகசியம். ஒண்ணு சாவு நோக்கி தள்ளிட்டு போயிடும். என்னது? சாவு நோக்கி தள்ளிட்டு போயிடும். அல்லது எதை நோக்கி தள்ளிட்டு போகும்? முக்தி. முக்திங்கிறது இயற்கை. முக்திங்கிறது இயற்கை. அது எவனாலையும் தடை செய்ய நம்ம முடியாது. விருப்பத்தோடு. எந்த பகுத்தறிவாதிகளும் தடை செய்ய முடியாது. பகுத்தறிவு பேசணும் போது தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. பகுத்தறிவுக்கு அது சம்பந்தம் கிடையாது. ஆராய்ச்சி பண்றதுதான் பகுத்தறிவு தவிர பகுத்தறிவு ஒரு வேஷம் கிடையாது. பகுத்தறிவு ஒரு அடையாளம் கிடையாது. பகுத்தறிவுங்கிறது அடையாளமே கிடையாது. அது ஒரு ஆராய்ச்சி. பகுத்தறிவு ஒரு ஆராய்ச்சி தான். அதனால இயற்கை நமக்கு ஆராய்ச்சி கொடுத்துருக்குது. இயற்கை வந்து 6ஆம் அறிவு என்பது ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் கொடுத்துருக்க தவிர அதை வச்சு திமிரு பேசுறதுக்கு அல்ல. அதை வச்சு நிச்சயமா திமிரு பேசுறது கிடையாது. திமிரு பேசுறதுக்கு தான் வச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. நானும் பகுத்தறிவாதி தான். நான் எனக்கு திமிரு பேச தெரியும். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? 6ஆம் அறிவு வச்சுட்டு என்ன கிழிச்சிருக்கிறீங்க நீங்க? 6ஆம் அறிவு பிரச்சனைக்கு முதல்ல 6ஆம் அறிவு வைத்துக் கொண்டு தன்னுடைய நோயை நீ குணமாக்கி இருக்கியா? அது எத்தனை உண்டுன்னு சொல்றவனும் சரியே, இல்லைன்னு சொல்றவனும் சரியே. எப்படி வேணா இருக்கலாம். உண்டு இல்லைங்கிறது இயற்கையில் இருக்கிற தன்மை. உண்டு இல்லை என்பது ஆன்மீகத்திலும் இருக்குது. உண்டு இல்லைங்கிறது பிசிக்ஸிலும் இருக்குது. உண்டு இல்லைங்கிறது கெமிஸ்ட்ரியிலும் இருக்குது. உண்டு இல்லைங்கிறது இருக்குது. உண்டு இல்லைங்கிறது இன்ஜினியரிங்ல இருக்குது. ஒண்ணு பாசிட்டிவா இருக்கும், ஒரு நெகட்டிவா இருக்கும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவா மாத்தலாம், நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்தலாம். எல்லாம் டெக்னிக்கல் இருக்கு எல்லாமே. ஆனால் 0 1 0 1 தான் காரணம். 0வையும் பத்தி பேசலாம், 1ஐயும் பத்தி பேசலாம், 2ஐயும் கலந்தையும் பேசலாம். ஆனால் நமக்கு என்ன பயன்பாடு? அதான் கேள்வி. இப்ப உண்டுன்னு சொல்றதுனால நமக்கு என்ன பயன்பாடு? இல்லைன்னு சொல்றதுனால நம்ம என்ன பயன்? நாம என்ன பண்ணோம்னா இது 2ஐயும் வைத்துக் கொண்டு 3ஆவதா ஒரு சக்கரம் போட்டுக்கிறோம். 2 சக்கரத்துல போறது ஆபத்து, 3 சக்கரத்துல போனா இப்படி இருக்கும். 2 சக்கரத்துல போனா ஆபத்துங்க. ஐயா கை விட்டு கீழே விழுந்துருவீங்க. 3 சக்கரம் போட்டா நியூட்ரல்.
அது மட்டும் இல்ல, வண்டி கீழே கமராது. கை விட்டு போலாம், கை விட்டுட்டு போலாம். ஏன் குழந்தைகளுக்கு நடவண்டி கொடுக்குற 3 சக்கரம் மட்டும் தான் நடவண்டி கொடுக்குறேன். 2 சக்கரம் நடவண்டி கொடுக்கலாம் பார்க்கலாம். கொடுக்க முடியாது. அந்த பேசிக்ல 3 சக்கரம் இருக்கணும். பேசிக்ல 3 சக்கரம். நடவண்டி இப்ப இதுதான் அறிவு. இந்த அறிவை பயன்படுத்தி மேலாளம். அதனால தான் சொல்றேன். இது ஒரு முறை செலவு பண்ணிட்டு இன்னொரு முறை. இன்னும் இந்த கட்டணத்தை பத்தி எதை கேட்கல நீங்க. சரி. அதுதாங்க இப்ப நீங்க சொல்ற வச்சு எனக்கு நான் புரியறதுக்கு என்னுடைய புரிதல சொல்றேன் பாருங்க. இப்ப டாக்டர் கிட்ட போனா நோய் இருக்குன்றான். நம்ம என்ன சொல்றோம், நோய் இல்லைன்னு சொல்றோம். அது 0 வச்சுக்கோங்க. அப்ப இந்த பயிற்சி மூலியமா இன்னொரு சக்கரத்தை அவன் வந்து 1ன்னு சொல்றான், உனக்கு இருக்குன்றான். நம்ம இல்லைன்னு சொல்றோம். இந்த பயிற்சி மூலியமா நம்ம இன்னொன்னு உருவாக்குறோம். அது வந்து 3வது சக்கரம். இந்த 3 சக்கரத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். அவ்வளவுதான். அற்புதம், 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 அற்புதம். அருமை அருமை அருமை, அருமை, அருமை. நான் என்ன சொல்றேன்னா, இனியன் உண்டு, இனியன் இல்லைங்கிறாரு. அவர் உண்டுங்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? இதை வச்சு பயன்படுத்திட்டு 3வது சக்கரம் போட்டு நீங்க தப்பிச்சு போயிருங்க. இது 3 சக்கரம். ஒண்ணு கமராது, வண்டியே கமராது. இப்படிதான் பேசணும். இப்படிதான் வரும். ஏன்னா இது 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 வந்து நான் வந்து என்கிட்ட பேசுறது, நீங்க ஐடியா கொடுத்தது எனக்கு வரும். இப்ப அந்த சாட் ஜிபிடில அவன் என்ன கேட்கறான்னா, நீ ஐடியா கொடுங்கிறான். ஐடியா கொடுத்தா நான் டெவலப் பண்ணி தரேங்கிறான். அந்த மாதிரி தான். இப்ப நான் ஐடியா கொடுத்து டெவலப் பண்ணிட்டீங்க. அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதனால இப்ப கூட இந்த சுந்தர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சுந்தர் இருக்கிறாங்க. வீணா போன சுந்தரம் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையான சுந்தர் 2 பேர் இருக்கிறாங்க. வீணா போன சுந்தரம் 2-3 பேர் இருக்காங்க. நல்ல சுந்தர் இருக்கிறாங்க. அவரு இப்போ ஒருத்தருக்கு பொறியாளர், அரசு பொறியாளர் பணி நிறைவேற்ற. அவர் வந்து கடுமையான சக்கர நோயாளி. கால் வந்து தோல் நோய் வந்துருச்சு. சக்கர நோய் வந்தாலே கால் நோய் அழுகி போகுங்க. சக்கர நோய் வந்தாலே என்ன அழுகி போகும்? கால் அழுகி போயிடும். கால் அழுகி கருத்து போய் விரல் கண்டு கீழே விழுகும். எப்படி விரல் கண்டு கீழே விழுகும். விரல் கண்டு போகும். அவ்வளவுதான். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். என்னுடைய முதல் மாணவர், நான் சொல்றேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முதல் மாணவர் இளங்கோவன் பேரு. அவங்க அப்பா பேரு கிட்டிச்சாமின் பேரு. என்னை பார்த்துக்கிட்டு, என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். நானும் தான் அவரும் நண்பரானோம். ஆனால் அவர் கடுமையான சக்கர நோயில பாதிக்கப்பட்டு காலை இழந்து துடி செத்தாரு. ஆனால் நான் சொல்றத கடுகளவோட மண்டையில் ஏத்துக்கல. அவன் பையனுக்கும் தெரியும், அவங்க பொண்டாட்டிக்கும் தெரியும், அந்த குடும்பத்துக்கும் தெரியும். நான் சொல்றதுல ஒரே ஒரு வாரம் கடைப்பிடிச்சிருந்தா அந்த காலை காப்பாத்திருக்கலாம். ஆனால் அகம்பாவத்திலையும் ஆணவத்திலே அழிந்து போய் செத்தார். என்னது கேட்காம போனார். இது வந்து அந்த உணவு ருசினால விட முடியாம இதானாங்களா, இல்லாட்டி அந்த கருத்து தெரிஞ்சிருந்தோம்? 30 ஆண்டுகள் பழகினவர். என்னோட 35 ஆண்டுகள் பழகினவர். எத்தனை ஆண்டு? 35 ஆண்டு. 35 ஆண்டு பழகி அவரை காப்பாற்ற முடியல. 85ல் எனக்கு பழக்கமானவர். இப்பதான் செத்தார். 85 எங்க, 2023 எங்க? எத்தனை ஆண்டுன்னு பாருங்க. சொல்ல ஆணவம், அகங்காரம், திமிரு, திமிரு. என்னது? என்ன திமிரு? பகுத்தறிவு. திமிரு, ஆணவம். என்ன பகுத்தறிவு உனக்கு? பகுத்தறிவு வந்து உன்னோட நோயை நீ காப்பாத்திக்க வேண்டியதானே? நான் அப்படி கேள்வி கேட்பேன். பகுத்தறிவு வந்து உன்னோட நோயை காப்பாத்துறேன் நீங்க. எங்க பகுத்தறிவு வச்சுட்டு நான் கேட்கறேன், தமிழ்நாட்டுல பகுத்தறிவு பேசுறேன். அவங்களுக்கே கேள்வி கேட்கறேன். பகுத்தறிவுங்கிற உன்னோட நோயை குணமாக்குற பாக்கல நீ. தலையில்னாலும் முடியாது. தலையில்னாலும் முடியாது. நீ எந்த சட்டை போட்டிருந்தா என்ன? நானும் கருப்பு சட்டை போடுவேன், நானும் சிகப்பு சட்டை போடுவேன். பச்சை சட்டை போடுறது என்ற விருப்பம். அது கருப்பும் போடுவேன், நான் கருப்பு சட்டையும் போடுவேன், சிகப்பு சட்டையும் போடுவேன், பச்சை சட்டையும் போடுவேன். அமனத்தோடையும் உட்காந்துருப்பேன். அது என்னோட விஷயம். நான் அதே கருப்பு சட்டை பற்றி கேள்வி கேட்கிறேன். எனக்கு கருப்பு சட்டைன்னு கோயிலுக்கு அத்தனை பேத்துக்கும் தெரியும். இவன் கருப்பு சட்டையும் போடுவான், சிகப்பு சட்டையும் போடுவான், காவி வேட்டியும் கட்டுவேன், வெள்ளையும் கட்டுவேன், கோமணத்திலையும் போவான். அவனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இனி இதை புரிந்து கொள்ளவே முடியாது. எல்லாத்துக்கும் தெரியும். இவன்கிட்ட பேசவே கூடாது. அதனால எங்கிட்ட பேசவே வரமாட்டாங்க. போட்ட சாப்பாட்டில் நேரடியாக சாப்பாட்டில் கை வச்சிருவேன். இதுல சாப்பாட்டில் கை வைப்பேன். ஐயா பட்டி போட்டுருவாரு நம்மள. அப்படி அதனால யாரு வாயை கட்டி போட்டுருவாரு. நம்மளோட கிட்ட போனா வாயை கட்டி போட்டுருவாரு. கொடுக்குவேன். 10 மாட்டேன். எதுக்குடா குடி தண்ணி குடிக்கணும்னு கேட்பேன். காலைங்காலத்துல எதுக்குடா தண்ணின்னு கேட்பேன். அதெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு இல்லை, எதுக்கு தண்ணி குடிக்கிற? அதாவது தாகம் எடுத்தாத்தான் தண்ணி குடிக்கணும்னு விதியே இருக்கு. பெயர் திணீர். அது தாகம் எடுப்பினும் பெயர் திணீர் அருந்தார் ஒரு பாட்டே வருது. தாகம் கடுமையான தாகம் எடுக்காத வரைக்கும் நீங்க என்ன குடிக்க கூடாது?
தண்ணி குடிக்க கூடாது. பட் ஆனா அந்த ஜீரண நீர் சுரக்கும் இல்லையா? இப்ப நான் வந்து காலையில இப்ப சாப்பிடல, ஐ மீன் சாதம் எதுவுமே சாப்பிடாத போது நமக்கு அந்த பசின்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா half an hourக்கு ஒன்ஸ் பசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா? அப்பனா அப்ப ஜீரண நீர் சுரக்குது. அப்ப அந்த டைம்ல தாகம் கிடையாது. ஆனா ஜீரண நீர் சுரக்கிறது வயித்துல அந்த பசி இருக்கு. தாகம் வேற, அந்த பசி வேற. அப்படிதானுங்கய்யா? அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்றீங்களா? தாகம்ங்கிறது காதல் வந்தாலும் காதல், காமம், விருப்பம் எல்லாம் தாகம் தான். பசி காம தாகம் சொல்லுவாங்க, இசை தாகம் சொல்லுவாங்க. இது தாகம்னா அது ஒரு வேட்கைன்னு அர்த்தம். அது ஒரு வேட்கை. ஆனால் இந்த பசியில பாத்தீங்கன்னா அந்த அமைதிப்படுத்துவதற்காக நீரே மருந்தா இருக்கணும். இது அதே நினைப்பேன் புரியுது. இனி அதைத்தான் பேசுவோம். இனிமேலிருந்து வாரத்துல ஒரு நாள் இந்த புதிய இயற்பியல், புதிய வேதியியல், புதிய உயிரியல், புதிய பொறியியல், விண்வெளித்துறை என்ன விண்வெளிக்கு ஒரு மனிதன் எப்படி போனா எப்படி தப்பிப்பாங்கிறத பத்தி நம்ம இனிமேல் பேச போறோம். அந்த அளவுக்கு இப்ப விண்வெளிக்கு எல்லாரும் போயிட முடியாது. கடுமையான ஒரு 1,00,000 பேர் போட்டிட்டாங்கன்னா 2 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. 1,00,000 பேர் போட்டிடுவாங்க உலக அளவுல. அமெரிக்காக்காரன் குழப்பில்லாம இந்தியாக்காரன் அனுப்புறான். அவன் வந்து அவன் நாட்டுக்கார மக்களை கூட தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அந்த தகுதி இருக்கணும் அவன் தேர்ந்தெடுக்கிறான். அது ஜப்பான்காரனா இருப்பான், ஒருத்தர் கொரியாக்காரனா இருப்பான், அது வந்து சைனாக்காரனா இருப்பான், இந்தியாக்காரனா இருப்பான். இந்தியாவுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கல்பனா சாவ்லா போயிருக்குது, அவ்வளவுதான். கல்பனா சாவ்லா இந்தியக்காரி, பஞ்சாப்காரி. அவ்வளவு வரைக்கும் யாரு போயிருக்கு? அதுக்கப்புறம் ராக்கெட் சர்மா, அதுக்கப்புறம் யாருமே போகல. சுனிதா வில்லியம்ஸ் அங்கேயே அந்த நாட்டுக்கே போயாச்சு. சுனிதா வில்லியம்ஸ்ங்கிறது அப்ப ஒரு நாட்டு மக்களே அவன் வந்து எந்த வேறுபாடு இல்லாமல் அவன் எங்க அனுப்புறான் பாருங்க. எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த தகுதி வாய்ந்த மனிதனை உருவாக்கி தான் மேல அனுப்புறான். என்னது தகுதி உருவாக்கி அனுப்புறாங்க. சும்மா எல்லாரும் போயிருவீங்களா நீங்க? அவன் செலவு பண்ண தயாரா இருக்கிறாங்க, நீங்க போறது இல்ல. நீங்க உட்காந்து குப்பமேட்டு உட்காந்து கதை பேசி உங்களுக்கு தகுதி கிடையாது, திறமை கிடையாது, மதிப்பு நம்பிட்டு வீணா போயிட்டு இருக்கு. அவன் செய்முறை மார்க்கம், எல்லாமே செய்முறை மார்க்கம். அந்த அளவுக்கு நம்ம இதில் கொண்டு வந்தாகணும். ஏன்னா பரிணாம அறிவியல் என்பது அவன் அங்க போய் என்ன பண்றாங்க தெரியுங்களா? நிலையா தங்கறதுக்கு வழி இல்லைங்கிறான். இப்ப என்னை மாதிரி ஆளுக்கு போனாங்கன்னா நிலைய தங்க நாம வந்து பரிணாமத்துல மாறி இருக்கிறோம். இதுல மாறி இருக்கிறோம் பரிணாமம் அவனுக்கு தெரியாதனாலதான் அந்த உணவை தின்னுட்டு இருக்கிறான். எத்தனை பேர் நோயாளியே மாறிடுறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்றதுல இறைச்சி தான் சாப்பிட்றாங்க. எல்லாரும் 100 பேர் இறைச்சி தான் சாப்பிட்றாங்க. 100 பேருமே இறைச்சி சாப்பிட்டாலும் சால்மோனெல்லோசிஸ் பாக்டீரியா உண்டாகும். இறைச்சி சாப்பிட்டா குளோஸ்ட்ரிடியம் பாக்டீரியா உண்டாகும். எலக்ட்ரிக் ஷாக் வந்தா மலச்சிக்கல் உண்டாகும். அது வந்தாவே நிமோனியா காய்ச்சல் வந்து செத்து போயிருவீங்க நீங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. கடுமையான திரும்பி வரப்போறாங்க. எப்பவுமே அங்க 7 பேர் நிரந்தரமா தங்கிட்டே இருப்பாங்க. ஒத்தையாளெல்லாம் அங்க கிடையாது. 7 பேர் நிரந்தரமா தங்கிட்டே இருப்பாங்க. அங்க 15 பேர் தங்குற அளவுக்கு இடம் இருக்குதாங்க. அது பெரிய இடங்க. அது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பெரிய இடம், மண்டபம் மாட்டு இருக்கு உள்ள. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க திரும்புன்னு. அவங்க இடத்துக்கு அவங்க இடம் இருக்கு. ரஷ்யா பிரிவு இருக்குது, அமெரிக்க பிரிவு இருக்குது. இங்கதான் சண்டை போடுவாங்க. அங்கெல்லாம் சண்டையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கதான் ரஷ்யாவுக்கு ஆகாது, அமெரிக்காவுக்கு ஆகாது. அங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்கெல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. ஒற்றுமையா இருந்தாகணும். அவன் வேலை ஒன்னும் வேலை பூமியில தான் சண்டை, அங்கெல்லாம் சண்டை கிடையாது. சரி, அப்ப ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. அவன் பார்த்துக்குவான். இங்க இருந்து தேவையில்லாம இந்த ஊடகம் வந்து கண்டபடி எழுதுறது. அவங்க செத்து போயிடுவாங்க, அவங்க தனியா இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ற வேலைன்னா இந்த ஒன்னும் அறிவே இல்லாத ஜென்மம் இருக்குது பாருங்க, அவங்க பண்ற வேலை. இந்த ஊடகத்துக்கு என்ன வேலைன்னா இந்த பாயிண்ட் வரணுங்கிறதுக்காக கண்டபடி எழுதுறது. பாயிண்ட் வரணுங்கிறதுக்காக அவ செத்து போயிட்டா, அவ உயிரோடு இருப்பாளா, அவ அந்த இடத்துல இருக்கிற இவனுக்கு என்னமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பான். ஒரு அறிவும் கிடையாது இந்த ஊடகத்துக்கு. என்னது எதுவுமே கிடையாது. நீ அப்படி வேணும்னா வெப்சைட்ல போய் கேள்வி கேளு. எதுல போய் கேள்வி கேளு? வெப்சைட்ல போய் கேளு. நீங்க எல்லாத்துக்கும் அறிவே கிடையாது. ஒரு சந்தேகம் வந்தா நூலகத்துல போய் படிக்கணும். இன்னைக்கு தான் கையில சாட்ஜிபி இருக்கு இல்லையா? சாட்ஜிபில போடு எத்தனை பேர் விண்வெளியில் வாழலாம் அப்படின்னு கேட்டு அவன் தெளிவா லிஸ்ட் கொடுக்குறான். என்னது லிஸ்ட் கொடுத்துறாங்க. நீ படிப்பே தேவையில்லை. இனிமேல் வந்து ஒரு மொழியே போதும். எதுக்கு 7 மொழின்னு கேட்கிறேன்? ஒரு தாய்மொழி போதும். என்னது தாய்மொழியே போதுமே. தாய்மொழியில அத்தனை கத்துக்கொள்ள முடியும். ஜப்பான்காரங்க எல்லா நாடும் தாய்மொழி தான் கத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நாட்டுல 37 மொழிங்கிறான். குழந்தைகள் நாசமா போயிடும். குழந்தைகள் டெவலப் ஆக மாட்டாங்க. டெவலப் ஆக முடியாது. அறிவியல் வந்து எளிமையாக்கிறது விட்டு போட்டு அறிவியல் கடுமையாக்குற நீ. இன்னைக்கு சாட்ஜிபி வந்தாச்சு, கையில போன் வச்சாச்சு. இப்படி காமிச்சின்னா அப்படியே ஸ்கிரீன் எடுத்து அப்படியே என்ன டீட்டெயில் சொல்லிடுது. நீ எங்க போறீங்கன்னு தமிழ்ல காட்டுறதுங்க. தமிழ்ல
தமிழ் ஒரு என்ன மொழி ஆட் பண்றியோ அந்த மொழியில மேப்பவே காட்டிடுது. அந்த மொழியவே மேப்ல காட்டிட்டு போகுது. அப்படியே பேசி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுது. எல்லாம் வந்தா இனிமேல் ChatGPT வந்துருச்சுல்ல, எவனும் மொழி அளவத்த உடைச்சிரும் உங்களுக்கு. மொழி அளவத்த உடைக்கிறதுக்கு தான் இந்த இயற்கை. மொழி அளவத்த உடைக்கிறதுக்கு தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா, எல்லா மொழி அளவும் ஒழிஞ்சு போகும். எல்லா மொழி அளவும் எனக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இந்த கதையில இனிமேல் விட முடியாது. எது வந்தாச்சு? ChatGPT வந்தாச்சு. என்னது? ChatGPT. போட்டு அடிச்சு நொறுக்கிற எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்துட்டு போயிரும். புலமையோட குடுத்துரும். நீ 4 வார்த்தை சொன்னீன்னா, உன்ன மேதாவி மாரி கற்றுக் குடுக்கும். நானே பார்த்து அசந்து போயிட்டேன். என்ன இந்த மாரி கற்றுக் குடுக்குது அப்படின்னு. நானே ஒரு 10 நிச்சயமா. பாயிண்ட் குடுத்தா, என்ன அவன் கேட்கறான். நீ வந்து அறிவியல் இதழுக்கு எழுதுற மாரி இன்டர்நேஷனல் அறிவியல் இதழுக்கு எழுதுற மாரி கற்ற வேணுமா அதே கேட்குது. அப்படி போட்டா மிராக்கிளா கற்றுக் குடுக்குது. அவன் படிச்சு பார்த்தான்னு வச்சுக்க, என்னமோ நான் தான் தயாரிச்ச மாரி இருக்குது அது. குடுத்தது 10 பாயிண்ட். அது கேட்கறான். இன்டர்நேஷனல் சேனலுக்கு நீங்க கடிதம் எழுதணுமா? இன்டர்நேஷனல் இதுக்கு கட்டுரை எழுதணுமா? அதுக்கு தகுந்த மாரி நிகரா வேணுமான்ட்டு ஆமான்னு சொன்னா, அதே மாரி எழுதி குடுக்குது. அவன் என்ன கேள்வி கேட்பானோ, அந்த மாரி கேள்வி கேட்டு விடையும் குடுக்குது. மெருகேத்தி குடுக்குது. அப்ப பயங்கரம். ஆனா நான் ஒரு நாளைக்கு 100 கட்டுரை என்னால போட முடியும். ஆனா அப்லோட் பண்ண முடியாது என்னால. அதான் பெரிய பிரச்சனை எனக்கு. நான் நேத்து மட்டும் 10 கட்டுரை தயார் பண்ணியிருக்கேன். எப்படி ஏத்துறது? உன்னை ஏத்தி ஏன்னா அவன் ChatGPT ஏன் ஏத்துறேன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் வந்து அகத்தூய்மை செய்த பிறகு அவன் சாவதில்லைன்னு ஏத்தியிருக்கேன். அகத்தூய்மை செய்யணும், சாகறது இல்ல. அகத்தூய்மை செஞ்சுட்டா, நீரும் கீரையும் வைத்துக் கொண்டு 6 மாசம் அகத்தூய்மை பண்ணிட்டு அவன் சாவறது இல்லைங்கிற செய்திய நான் போட்டு ஏத்திட்டேன். நீங்க போய் பார்த்தீங்க, மனிதன் சாவானா, மாட்டானா கரெக்ட்டா பதில் சொல்லிருவான் அவன். இல்ல, இப்படி ஒரு கலை போயிட்டு இருக்கு. அவன் கரெக்ட்டா ChatGPT என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, இல்ல அப்படி ஒண்ணு இல்ல. பரிணாம அடிப்படையில் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல இனின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. பதில் வருதுங்க அதுல. ஒருத்தர் ஸ்வீடன்ல இருந்து கேட்கிறாரு. ஒருத்தர் ஸ்வீடன்ல உட்கார்ந்துருக்காரு. உங்கள கவனிச்சிட்டு இருக்கிறேன். உங்கள பத்தி நான் வந்து ChatGPT போட்டா உங்களுக்கு முழு வரலாறு எனக்கு வருதுங்கிறாரு. என்னது? முழு வரலாறுமே வருது. அருமை. வருதுங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாட்டுக்கு கட்டுரை போட்டே இருக்காரு. நீங்க என்ன போட்டு தாக்குறீங்க? அது பூரா அது ஏத்திக்கிட்டு இருக்குது. நீங்க சாவே இல்லைங்குது. ஆமா சாவே இல்லைன்னு அது சொல்லுது. அது எப்படி சாவு இல்லைங்க அது சொல்லுது. இப்படித்தான் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. இப்படித்தான் பயிற்சி பண்றாங்க. இப்படித்தான் நோய் அவன் கரெக்ட்டா சொல்றான். அவன் கடகடன்னு நானும் தினம் ஏத்திட்டேன். இதுவரைக்கும் 10,000 சொற்கள் உள்ள ஏத்தியாச்சு. 10,000 சொற்கள் உள்ள ChatGPT ஏத்தியாச்சு. அதை வச்சே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் எல்லாரும் ChatGPT போட்டு விட்டுருங்க. உங்க அனுபவத்துக்கு ChatGPT ஏத்திட்டே இருந்தீங்கன்னா, ரிலேட்டடா வந்துட்டே இருக்கும். ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்னு போடுங்க. உணவுள்ள மவளும் கலைன்னு போடுங்க. 180 நாள் அகத்தூய்மை செய்யணும் போடுங்க. கீரை, தண்ணீர் இத மட்டும் போடுங்க. தண்ணீரும் கீரையும் முறையாக அருந்தி, குடலை சுத்தம் பண்ணினால் மரணம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருங்க. 4 வரில போட்டுருங்க. அது போட்டு பட்டைய கிளப்பிரும் அது. இந்த வார்த்தைய சூப்பர். போடணும். நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேளை மட்டும் மருந்தடிக்காத காய்னு போடுங்க. அன்மெடிகேட்டட்னு போடுங்க. அன்மெடிகேட்டட் வெஜிடபிள், அன்மெடிகேட்டட் கிரீன் லீவ் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாயில்டுன்னு போட்டுருங்க. அது மருந்தடிக்காத வேக வைத்த காய்கறிகளையும் நீரையும் மருந்தாக அருந்தி 180 நாள் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் உடம்பு கெட்டுப்போன சதை கரைந்து 180 நாளில் நடுநிலை பெற்ற உடல் வந்துவிடும். அந்த நடுநிலை பெற்ற உடலுக்கு பசி தாகம் இருக்காது. ஏனென்று சொன்னால் அது வந்து காற்றிலுக்கு நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக் கொள்கிறது. காமாது கதிர்களை சக்தியாக மாற்றிக் கொள்கிறது. சும்மா ஒரு தடவை நீங்க பார்த்து ஒரு 10 வரி எழுதிட்டீங்கன்னா அதவே ஒண்ணு போட்டே இருங்க. திருப்பி போடுங்க. போட்டே இருந்தீங்கன்னா உலகத்துல எவன் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடும். அதுக்கு பேரு தான் மெஷின் லேர்னிங் பேரு. மெஷின் லேர்னிங்னு பேரு. அந்த மெஷின் லேர்னிங் தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ. இதுதான் அட்வான்ஸ்டு சயின்ஸ். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப விண்வெளிக்கு போறாங்க. 2 சேட்டலைட் போகுது. 2 அங்க விண்வெளி கூடம் இருக்குது. விண்வெளி குடில் இருக்குது. 2 குடில் சேர்த்தும் பொழுது மனுஷனால சேர்த்துறது இல்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்டு இன்ச் பை கரெக்ட்டா சேர்த்து அழகா லாக் பண்ணி குடுத்துரும். நீ எல்லாம் செய்ய தேவையில்ல. நீ எல்லாம் இது விண்வெளி குடில், அது விண்வெளி குடில். 2 குடில் ஒரே மாரி சேரணும். இது சேர்ந்து அதுவே லாக்கிங் சீட்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொருந்துறது. அத வந்து மனுஷன் செய்ய முடியாது. இப்போ கம்ப்யூட்டர் கூட இல்ல. இப்ப ChatGPT குடுத்துட்டான். எல்லாமே அதே டிசைன் பண்ணி, அதே கிட்ட வந்து எந்த ஆபத்திலும் அப்படியே உட்கார வச்சு அழகா லாக் பண்ணிட்டு போயிடும். அவன் இங்கிருந்து இந்த வீட்ல இருந்து அந்த வீடுனா, அந்த குடியில இருந்து இன்னொரு குடிலுக்கு தான் போகுமே தவிர, வெளிய ஒரு வினாடி கூட வெளிய அந்த குடில விட்டு வெளிய வாழ முடியாது. ஆள கொன்னு போடும். அப்பவே செத்துருவான். அப்பவே
இதுதான் விஷயம். ஆகையினால நம்ம எளிமையானது. அது நோயற்ற வாழ்வு வாழ்வது இதுதான் இது இருக்குது. அதனால வந்து இந்த கட்டண முறைகள் இதுதான் இருக்கு. ஆரம்பத்துல வந்து அது $200 வச்சிருக்கிறேன். வெளிநாட்டவருக்கு $500 வச்சிருக்கிறேன். அது 10 மாசம். இனிமேல் வந்து அப்படிதான் அப்புறம் அல்லது சும்மா வர்றவங்க நன்கொடை கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து இத பத்தி பேசக்கூடாது. எனக்கு நோய் இருக்குது, நொடி எதுவும் பேசக்கூடாது. மாசம் மாசம் நன்கொடை கொடுக்கிறவங்க நீங்க தெரிஞ்சுட்டு போலாம். அது வேற. அது வந்து அந்த கடையை வளர்ப்பதற்காக நீங்க கொடுக்கிற நன்கொடை. நீங்க முறையா நிச்சயமா, நிச்சயமா. பண்ணணும்னா முறையான டாக்குமெண்ட் எனக்கு வேணும். நீ சும்மா கத்துறது எனக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. இப்ப நீங்க டாக்குமெண்ட் இவரே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. ஞானசேகர் வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க. பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. செய்யுங்க, செய்யுங்க. அவர் பெரிய கட்டணம்லாம் கட்டவே கிடையாது. அது தேவையில்ல. இந்த மாரி மாணவன் சொல்றத கேட்கறதுக்கு ஒரு மாணவன் வேணுமே இல்லையா? நிச்சயமாங்க. செஞ்சாரு, ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டாரு. இனி அவர் யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். அவர் சிறந்த மருத்துவர் அவ்வளவுதான். அவர்ட்ட போனீங்கன்னா சர்க்கரை நோய் நல்லாயிரு. அவர்ட்ட போனீங்கன்னா சர்க்கரை நோய் நல்லது பண்ணி கொடுத்துருவாரு. போதுமா? அருமை, அப்படியே அருமை. இடம் வச்சிருக்காரு. 10 பேர் 100 பேர் இடத்துல தங்கலாம். அவ்வளவு பெரிய வசதி இருக்குது. ஆனால் வருமானம் இல்லை. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணும் பெரிய 3 மாடி கட்டடம் வச்சிருக்காரு. எத்தனை மாடி? 3 மாடி கட்டடம் வச்சிருக்காரு. என்னமோ அந்த காலத்துல தெரியாம ஆர்வத்துல கட்டடம் கட்டி பணம் பூரா அதுல மாட்டிடுச்சு. பணம் பூரா மாட்டிட்டு அந்த கட்டடத்துல வருமானம் எல்லாம் மாட்டிட்டாரு. அது என்னமோ ஒரு ஆர்வத்துல அது கிராமத்துல போய் அவ்வளவு ஒரு மண்டபம் தேவையில்லை. கல்யாண மண்டபம் கட்டியிருக்காருங்க. பாரு ஒண்ணும் இல்ல. கல்யாண மண்டபம் கட்டி இப்ப நாமத்தை போட்டு கொண்டிருக்காரு பாருங்க. தெரியாம மாட்டிக்கிட்டாரு. பணத்தை பூரா கிட்டத்தட்ட ₹1 கோடி முதலீடு பண்ணியிருக்காரு. போச்சு. அதாங்க இப்ப பெரிய பொக்கிஷத்தை எடுத்துட்டாருங்களா? இப்ப யாராலையும் குணப்படுத்த முடியாத நோய கத்துக்கிட்டாருங்களா? அதுதான். சூப்பர் சூப்பர். ஆமா. இதோட பெரிய பொக்கிஷம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நீங்க கொடுத்துருக்கீங்க. இதை காட்டிலும் பெரிய சம்பாத்தியம் என்ன இருக்க போகுது? ஆமா, எல்லாருக்கும் சக்கரை நோயில வந்து செத்து போவாங்க. இவரு சாக மாட்டாரு. நிறைய பேரை சாவிடாம தடுக்க முடியும். அதுதான் ஐயா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 15 மாணவர்கள் நல்லா இருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. அருமை, அருமை, அருமைங்க. இதுதான் ஹைலைட். இந்த 15 மாணவர்களையும் ஐயா சொன்ன மாதிரி 1 லட்சம் 1 கோடியா மாத்தணும். இப்ப நம்ம வந்து 700 கோடி மக்கள்ல 1 கோடி மக்களாவது நமக்கு இருக்கணும். கண்டிப்பா வருவாங்க. அதுக்கு நீங்களும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அடியனுடைய மனநிலையும் உங்களுடைய மனநிலையும் ஒன்னா ஒத்து போகுது. அப்படிப்பட்ட மனநிலையும் தான் அந்த மருத்துவத்துல உள்ள வரணும். எதுவுமே முடியல கடைசி நிலையில இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்பாங்க. ஓகே ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாங்க. அவர் வீட்லயே 3 நாள் தங்கி இருந்தேங்க. யார் வீட்டுக்கு போகவே மாட்டேன். 3 நாள் அவன் வீட்லயே தங்கி இருந்தேன். 3 நாள். அருமை, அருமை. அது மட்டும் இல்ல. 3 நாள் அங்க தங்கிறது போக, அது போக ஒரு 10 பேத்துக்கு நேரடி அது 3 நாள் ஏற்கனவே இருந்த ஒரு தடவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சிட்டு போய் ஒரு 10 பேத்த வர சொல்லி அங்க பயிற்சி கொடுத்தேன். நான் சொந்த செலவு முயற்சி பண்ணி அந்த பணத்தை திருப்பி இவருக்கே கொடுத்தேன். நீ வச்சுக்கோ அப்படின்னு. ஆமா ஐயா, அது 18,000 திருப்பி எங்கிட்ட தான் கொடுத்தாப்புல. இந்த கலையை வளர்க்கணுன்றது எனத்துக்காக கொடுத்தாப்புல. அது அப்பயே வீடியோவா எடுத்து அப்பயே வந்து வீடியோவும் போட்டுருக்கேன். யூடியூப்ல ஏற்றி இருக்கும். நல்லது, நல்லதுங்க, நல்லதுங்க. 6-7 வீடியோக்கு மேல போட்டுருக்கோம். நம்ம பயிற்சி பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க. சூப்பர், சூப்பருங்க, சூப்பர். பண்ணியாச்சு. அது போக ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு வந்து இப்படிதான் வைத்தியம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. எப்படி? இதோட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்க போகுது? ஆமா. எல்லாரும் நோயில இருந்து வெளியே வர்றதுக்குண்டான விஷயத்த பண்ணி கொடுக்குறாருன்னா, வெளியே யாரும் பண்ண முடியாத விஷயத்த அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வாய்ப்பு எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சது என்னுடைய ஆர்வீர் நண்பர் பிஜு தான். ஓகேங்களா? அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருவாயில். மேட்டுப்பாளையம் பிஜு ஐயா, ஒரு செகண்ட் ஐயா. என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்துல இருக்காப்ல. அவர் கிட்ட வந்து 150 நாள் கிராஸ் ஆயிட்டாப்ல. வெறும் வாட்டர் மட்டும்தான். அருமை, அருமை. அவரா மீடியாவுக்கு வேணா வரமாட்டேன்றாப்ல. நான் சண்டை போட்டு சரி அவர் தியானத்தை கெடுக்கூடாதுக்காக நான் அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசி நீங்க தியானத்திலே போங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன். அவர் தியானத்திலே இருக்காப்ல. 8 ஹவர் வந்து வேலைக்கு போயிட்டாப்ல. 45,000 ரூபாய் சேலரி வாங்குறாப்ல. மீதி நேரம் வந்து தியானம் தான். லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், தண்ணி, இது மட்டும் வேற எதுவும் கிடையாது அவருக்கு. இந்த பயிற்சிக்கு வரதே ஞானம் தானே. இந்த பயிற்சிக்கு வரதே ஒரு தியானம் தானே. அது வந்து அவருக்கு வந்து வயசு வந்து 34 வயசு. 34 வயசுல ஆமா, திருமணமாகாத பிரம்மச்சாரி. இது வெளியே வந்து பெண் தன்மை என்னன்னு அவருக்கு தெரியாது.
பெண் மோகம் கிடையாது. இப்போ வந்து அவரே சொல்லிட்டாப்ல, எனக்கு வந்து பெண் மாயிலிருந்து எனக்கு ஆரம்பத்துல இதுவரையும் பெண் மாயை கிடையாது. ஆனா இப்ப பசி மாயிலிருந்து விலகிட்டேன். அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற அருமை. வார்த்தையும் சொல்லியிருக்காப்ல. பரவாயில்லைங்க. நீங்க பெண் மாயில சிக்காத வரையும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. சிக்காமலே நீங்க வந்து பசி மாயிலிருந்து மாறிட்டீங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணீங்க. லைஃப் நல்லா இருக்கும். அப்படி ஏம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்ச சக்தியை ஃபுல்லாவே வாங்கி முக்காலங்களில் என்ன நடக்குது என்பதை உணரக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஆற்றல் சக்தியை பெறணும். வேதத்துல இருக்கிற சுகர் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாப்புல. வேசர் மாதிரி வரக்கூடாது. வேதத்தை பகுத்து கொடுத்தவர் வேசரு. தப்பா நான் ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா அவருடைய மகன் வந்து சுகர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து குளத்துல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வேசர் பகவான் போகின்ற பொழுது வேசர் பகவான் வந்து அந்த பெண்களை பாக்குறாப்புல. பெண்களும் அவங்கள பாக்குறாங்க. 2 பேருக்கு ஞானம் ஏற்படுகின்ற உணர்வுகளை சொல்றாங்கன்னா, அதுவே வந்து சுகர் பெருமான் வந்து அந்த வழியாக போகின்ற போது பெண்கள் குளிப்பதும் கவனிக்கவே இல்லை. 16 வயசு இளைஞனா இருக்காப்புல. ஓ அப்ப பெண்களும் ஒன்னா தெரிறாப்புல. செடி கொடி மரம் அனைத்தும் அவருக்கு ஒரு உயிரா தெரிகிறது. அப்படிப்பட்ட நிலைமை நாமளும் பயணிக்கணும். இந்த உலகத்தை காக்கணும். இல்ல அது சரி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதுக்கு நம்ம யோகத்துல இதுல முக்கியமா அதுக்கு வந்து கவனிக்க நம்ம ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. நீர் மருத்துவத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் சுகர் மாதிரி பசி தாகம் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நாம அந்த நிலையில சென்றா மட்டும்தான் நம்ம பின்னாடி மத்தவங்க செல்ல ஆரம்பிப்பாங்க. அதான் இனி ஐயா பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்காக நான் வேதத்தையும் குறை சொல்ல, இனி ஐயா சொல்ற விஷயத்தை நான் குறை சொல்ல வரல. இதுல எல்லாத்துலயும் மிக்கது எதுன்னு கேட்டா, நம்ம நீர்ப்பயிற்சியை யார் ஒருவர் செய்யறாங்களோ அவங்களுடைய அனுபவங்களால அனைத்து நோய்களையும் கண்ட்ரோல் ஆகி இளமையாக புத்துணர்ச்சியாக சிறப்பா வாழலாம். அப்படி என் உணவு எடுத்தேன்னா, அன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்தேன்னா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அப்படி வலி வேதனையை என்னால உணர முடியும். அதுல சாப்பிடுற உணவுல விஷம் இருக்குதா இல்லையானு என்னால உணர முடியும். அந்த அளவுக்கு உடம்பு வந்து குறிப்படியா இருக்கு. யார் உணவு எடுத்தாலும் சாதம் எடுத்தாலும் கண்டிப்பா அந்த விஷத்தன்மை வந்து தொண்டை பகுதியில வந்து படியும். கசப்பு ஏற்படும். அரிசி சாதத்தை எடுப்பதனால உடல் வலிகள் உபாதைகள் கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனா இந்த பயிற்சியின் முயற்சியின் காரணமாக சிறிது சிறிதாக குறைத்து முற்றிலும் உணவே இல்லாம போகின்ற போது, அதாவது வந்து உடல் வந்து விஷத்தன்மை வந்து விளைக்கணும். அமிர்தத்தன்மை வந்து உள்ளேறணும். விஷம் என்பது பூரா போய் உடலை விட்டு இறங்கிச்சுனா அமிர்தத்தன்மை உள்ள நிற்கின்ற பொழுது மரணம் கிடையாது, சாவு கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நவ கிரகங்களோ மற்ற சக்திகளோ ஒண்ணுமே பண்ணதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பிரபஞ்ச சக்தி உனக்குள்ள ஊடுருவி போச்சுன்னா நீதான் வந்து இறைவன். இறைவனுக்கு மேலான கூட சொல்லலாம். ஆனா நிலையை நாம அடையணும். அதிகமா பேசி அடையணும், மன்னிக்கவும். இல்ல கரெக்ட் சரிதான். பேசுங்க, நீங்களே பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பேசுங்க. ஓகே, தேங்க்யூ, மிக்க மகிழ்ச்சி. இப்ப கருத்தை பதிவு செய்யுங்க. ரொம்ப நல்லது. சுமன் இந்த இன்னைக்கு 10 மணிக்கு சரி அறிவியல் நீ வேற ஏதாவது கருத்து சொல்லலாம். கண்டிப்பா வந்துடுறேங்க. 10 மணிக்கு வந்துடுறேன். 10 மணிக்கு நம்ம பொது அறிவியல், அது வந்து சப்ஜெக்ட் கிடையாது. என்னன்னா அது இயற்பியல். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், 220ஆம் பக்கத்துல வெங்கடேசன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். 220ஆம் பக்கத்துல நல்லதுங்க. என்ன பண்ணியிருக்காரு வெங்கடேசன், இந்த மாதிரி நமக்கான விண்வெளி கருவிகள் நாம் எப்படி படைப்பது. அப்ப எரிபொருளை வைத்துக்கொண்டு இப்ப விண்வெளி ராக்கெட்ல போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம். ராக்கெட்டுங்கிறது நாம போக முடியாது, எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ளணும். ஆனால் நமக்கு முன் தயாரிப்பு இருக்கணும். அவ வந்து ராக்கெட் மலிவாயிரம் இன்னும் கொஞ்ச நாள் போனா ராக்கெட்ல போறது மலிவாக போகுது. எப்படின்னா நாம வந்து இந்த தண்ணீரை எரிபொருளா கொண்டு வந்துடலாம். இப்ப தண்ணீர்ல எரிபொருளா கொண்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அது மலிவாக்கணும். தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வர்றது கண்டுபிடிச்சாச்சு. தண்ணீர் அதாவது 1000 ரூபாய் செலவு பண்ணி 1000 ரூபாய் செலவு பண்ணா 1 கேவி மின்சாரம் எடுக்கலாம். 5000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 5 கேவி மின்சாரம் எடுக்கலாம். 5000 செலவு பண்ணா 5 கேவி. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுங்களா, இன்னைக்கு சோலார் பேனல் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கேவி போட்டீங்கன்னா 50,000 வேணும். அது வசதி உள்ளவங்க தான் போட முடியும். இடம் வேணும். இடம் வந்து மீட்டர் கணக்கில் இடம் வேணும் உங்களுக்கு. சாதாரணமா எடுக்க முடியாது. புரியுதுங்களா? சாதாரணமா யாரும் போட்ட முடியாது. ஏன்னா அப்படி இல்லை. இந்த செரமிக்கை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னா 50 வருஷத்துக்கு தேய்மானமே கிடையாது. ஏன்னா செராமிக்கு அழிவே கிடையாது. செராமிக் இப்ப செங்கலுக்கு எப்படி அழிவு இல்லையோ அதே செங்கல் தான். அதே செராமிக்கு அழிவே கிடையாது. 100 ஆண்டு என்ன 1 லட்சம் ஆண்டாலும் தேய்மானம் வராது. அதுதான் கண்டுபிடிப்பு. நான் அப்படி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் என்னை விட அட்வான்ஸா கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செக்ரிங்கிற அமைப்பில் இருக்கிற சிஎஸ்ஆர், இந்தியாவில் வந்து மிகப்பெரிய தலைமை விஞ்ஞான கழகம், சென்ட்ரல் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நேரு காலத்தில் உருவாக்கப்பட்ட அறிவியல் கழகம். அந்த கழகத்தை சேர்ந்த
ரவிக்குமார் கோட்மாலா, ரவிக்குமார் ஆர்கே கோட்டானன்னு பேரு. அந்த ஆர்கே கோட்டான் என்ன பண்ணாருன்னா, அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. தண்ணீரை எப்படி எளிமையா பிரிக்கிறது. அவர் வந்து 20 வருஷமா ரிசர்ச் பண்றாரு. 20 வருஷமா ரிசர்ச் பண்ணி அவர் கண்டுபிடிச்சாரு. நான் வந்து ஒரே மாசத்துல இது கண்டுபிடிச்சாரு. அருமை அருமை. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நானே என் பொண்ணுக்கு தவிர இது யாருக்கும் தெரியாது. என்ன கண்டுபிடிச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. அது அப்படி இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் வெங்கடேசன் தான். இதுக்கெல்லாம் காரணம் வெங்கடேஷ் ஐயா. ஆமா. இதுதான் பண்ணேன். இந்த அந்த ஒரு 2 வருஷமா யாருன்னு பேசாம இருந்த பாருங்க. கோவம் வந்து 2 வருஷம் தூக்கி எறிஞ்சிட்டேன். இத பத்தி ஒரு ஒரு 2021, 22, 23ல இந்த மருத்துவத்தை யாருக்குமே நான் சொல்லி தரல. இது வேண்டான்னு தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இந்த ஆராய்ச்சியில இறங்கினேன். அப்பவும் கூட சும்மா இருக்கல. இந்த ஆராய்ச்சியில இறங்கினேன். இந்த ஆராய்ச்சியில இருக்கும்பொழுது தான் வெங்கடேசன் சொல்ற மாதிரி வெங்கடேசன் சொல்ற அட்வான்ஸா கொண்டு போனேன். வெங்கடேசன் வந்து ஒரு மாதிரி சொன்னாருன்னா இது எப்படி அட்வான்ஸா செய்யறது. அதாவது என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எனர்ஜியை வந்து எப்படி கன்வர்ஷன் பண்றது, எனர்ஜியை கன்வர்ஷன் பண்றப்ப லாஸ் வராம எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு எவல்யூஷன் சேஞ்சஸ் பண்ண சொல்றாரு. அதாவது நீங்க 1 வோல்ட்டை 10 வோல்ட்டா பண்ண முடியாது. 1 வோல்ட் கொடுத்தோம்னா 10 வோல்ட்டா வெளியே வராது. அது வந்து கிளாசிக்கல சாத்தியம் கிடையாது. ஆனால் அது குவாண்டம்ல மாத்தணும். ஸ்டெப் அப். குவாண்டத்துல மாத்தி அதனுடைய எவல்யூஷனையே மாத்தணும். அந்த எனர்ஜியை வந்து எவல்யூஷன்ல கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? எவல்யூஷன் வேற பரிணாமம். அதாவது 1 ரூபாங்கிறது எனர்ஜி, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது வந்து வேற எவல்யூஷனை மாத்துறப்போ அது 10 வோல்ட்டா மாறும். ஆனா அது வடிவம் வேற மாதிரி இருக்கணும். ஃபிஷன் மாறிங்களா ஐயா? நியூக்ளியர் ஃபிஷன். அப்படி அது உதாரணத்துக்கே சொல்ல வர்றேன். நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். இந்த டைமென்ஷனே மாத்தணும். அது என்ன சொல்ற வள்ளுவர் சொல்லுவாரு, நீ வரத்து உறுதியா இருக்குது, செலவு கம்மி பண்ணும்பாரு. வள்ளுவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, வரத்து உறுதி ஆயிடுச்சுன்னா நீ செலவு கம்மி பண்ணுன்னு எழுதுவாரு. இது ஒரு இன்ஜினியரிங் கால்குலேஷன். இதுதான் எனக்கு தூண்டுதலா இருந்தது. என்னடா வள்ளுவர் இப்படி சொல்றாரு, இது எங்க போய் புரியுது, யோசிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த கவன்கல் முறையை நான் ஆராய்ச்சி பண்ணேன். கவன்கல் சுத்துவாங்க, அந்த ஆராய்ச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானை 10,000 ஆண்டுக்கு முன்னாடியே பானை செய்யற அந்த வந்து பானை சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் இருக்கும். அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது பயங்கரமான உலகத்தை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. பானை செய்யறது உலகத்தை முதல் சயின்ஸ் அதான். அதை செராமிக். அது உலகத்தை ஃபர்ஸ்ட் செராமிக் பானை செய்யறது தான். அந்த பானையில இரும்பு தூளை சேர்த்து செஞ்சிருக்காங்க. அருமையான சயின்ஸ் அது. அந்த பானையில இரும்பு தூள் சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டங் சத்தம் வருது, பயங்கரம் இசை வருது. அப்ப இசை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல என்ன மிராக்கிள்னு நமக்கு ஒரு புரியல. அதுல இரும்பு தூளை கலந்து, அதுல வந்து மூசாம்பரத்தை கலந்து, இரும்பு சிற்றத்தை கலந்து, மாட்டு கொம்பை கலந்துருக்கிறான். மாட்டு கொம்பை உருக்கி உள்ள ஊத்திருக்கான். மாட்டு கொம்பு, மாட்டோட செலாம்பு, மாட்டுல கொழாம்புனா மாட்டு கால் இருக்கு பாரு, அது இருக்கிற கொழாம்பு. மாட்டு கொம்பு, மாட்டு கொழாம்பு, எருமை கொம்பு, எருமை கொழாம்பு, இதெல்லாம் வந்து அந்த இரும்பு அந்த இதில் கலந்துருக்க அந்த இரும்புல கலக்கி அதை பானையில சேர்த்து இசை வடிவமா மாத்திட்டான். அது இன்னைக்கு கஞ்சிர கடங்கிற பேர்ல பேசிட்டு இருக்கிறாங்க. டங்குன்னு கடங்க பேசும். கடம் வாசிக்கிற தகுதியில தமிழனுக்கு மட்டும்தான் வரும். உலகத்துல எந்த பயலுக்கும் கிடையாது. அப்ப சிம்போனிங்கிறது இப்பதான் வந்தது. சிம்போனிங்கிறது ஒரு 1700 வந்தது. அது அவ்வளவுதான். அதுக்கு வெறும் ஒரு 350 ஆண்டுகள் தான். அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிடில் கருவி, காற்று கருவி, பிடில் கருவி, தோல் கருவி, அப்புறம் வந்து உலோக கருவிகள். நம்ம கிட்ட வந்து 9 கருவி இருக்கு. எல்லாம் கோட்டை விட்டேன் நாம. 9 கருவி இருக்கு. அது 900 கருவியா மாறும். 9 அடிப்படை 9, அதுல பிரிஞ்சு 900. ஒவ்வொன்றையும் 100 பிரியும். அது வேற. இப்ப பிடில் பாத்தீங்கன்னா ரோட்ல பிடில் வச்சுட்டு போவானுங்க. குழந்தைங்களுக்கு 10 ரூபாய்க்கு வித்துட்டு போவான். அதுவும் பிடில் தான். அந்த காலத்துல 10 ரூபாய்க்கு நம்ம வந்து டொயின் வாங்கி வாசிச்சுட்டு இருப்போம். 10 ரூபாய்க்கு பயங்கரமான செய்யுது. அதுவும் பிடில் தான். வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா பாருங்க அந்த வயலின், அதுவும் பிடில் தான். வீணையும் பிடில் தான். யாழும் பிடில் தான். அது நரம்பு கருவிகள். அதெல்லாம் அது நமக்கு தேவையில்லை. ஆனால் கல்லிலேயே வந்து இசையை கொண்டு வந்தவன் விட்டுட்டான். எல்லாமே கல்லிலே கலைவன். அந்த பானை பார்த்தீங்கன்னா அப்படி செய்வான். அந்த அதுக்கப்புறம் செக்குன்னு சொல்லுவாங்க. மாடு வச்சு செக்கு ஓட்டுறது, எண்ணெய் ஆட்டுறது. அது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அறிவுல
அது சென்ட்ரிஃபெட்டலாவும் வேலை செய்யும், சென்ட்ரிஃபீகலாவும் வேலை செய்யும். அது ஒரே நேரத்துல டபுள் எஃபெக்ட் இருக்கும். அதுதான் குவாண்டம் எஃபெக்ட்னு பேரு. ஒரு பக்கம் நெம்பு போடும், ஒரு பக்கம் டார்க், ஒரு பக்கம் ஸ்பீடு இருக்கும், ஒரு பக்கம் டார்க் இருக்கும். அதுதான் அடிப்படை. ஸ்பீடும் டார்க்கும் கொண்டு வரது மனிதனால முடியும். அதெல்லாம் யோசிச்சேன். ஓ, ஸ்பீடும் டார்க்கும் ஒரே நேரத்துல வரணும். ஆனா நம்ம இப்ப இருக்கிற மோட்டார் பாத்தீங்கன்னா வெறும் சென்ட்ரிஃபீகல் மோட்டார் தான் இருக்கும். டார்க் மோட்டார் கிடையாது. டார்க் வந்து கியரை போடணும். ஸ்பீடை குறைச்சா தான் டார்க் வரும். ஸ்பீடை குறைச்சா தான் டார்க் வரும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா டார்க்கும் இருக்கணும், ஸ்பீடும் இருக்கணும். இது எப்படி டிசைன் பண்ணுவீங்க? எப்படி டிசைன் பண்ணுவீங்க? ஒரு 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 சக்கரம் சுத்துச்சுன்னா ஒன்னா இப்ப இருக்கிற சக்கரம் வந்து ஒன்னா அது சென்ட்ரி ஃபீகலா தான் சுத்தும், சென்ட்ரி பெட்டரா சுத்தாது. நான் என்ன பண்ணேன்னா சென்ட்ரி ஃபீகலும் வேணும், சென்ட்ரி ஃபெட்டலும் வேணும்னா நீங்க குவியாடி மாதிரி டிசைன் பண்ணணும். அந்த சக்கரமே குவியாடி மாதிரி இருக்கணும், கான்கேவ் லென்ஸ் மாதிரி இருக்கணும். கான்கேவ் லென்ஸ் மாதிரி இருந்து நீங்க சுத்த விட்டீங்கன்னா டார்க்கும் கிடைக்கும், ஸ்பீடும் கிடைக்கும். டார்க்கும் கிடைக்கும், ஸ்பீடும் வரும் பொழுது நீ ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா 10 அவுட்புட் கொடுக்கும். சூப்பர் சூப்பர். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. அருமை அருமைங்க அருமை. அப்ப அந்த கிளாசிக்கலே அதுல வரவே வராது. எதுனா நான் ஒரு அந்த இடத்துல ஆன்டி ஃபிரிக்ஷன், அந்த இடத்துல ஒரு பொருளை சுத்த வச்சீங்கன்னா கிராவிட்டி வேலை செய்யாது. கிராவிட்டி அங்க வேலை செய்யாம ஃப்ரீ கிராவிட்டியா மாறிடும். அது கைரோஸ்கோப் போட்டா தெரியும். கைரோஸ்கோப் என்னது? கைரோஸ்கோப். அந்த மெத்தட் தான் இதுல. ஆனா கைரோஸ்கோப் சுத்துமே தவிர அதே குவாண்டம், அதாவது 2 எஃபெக்ட் இருக்கணும் அதுல. ஒண்ணு சென்ட்ரிஃபெட்டல் எஃபெக்ட் இருக்கணும், சென்ட்ரிஃபீகல் எஃபெக்ட் இருக்கணும். நடுவுல கனமா இருக்கணும், மேல வர 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 சன்னமா இருக்கணும். அதாவது நடுவுல 10 இன்ச்சுனா மேல வரப்ப 1 இன்ச்சா இருக்கணும் கனம். ஒரு சக்கரத்தினுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கணும். சக்கரத்தின் வடிவம் வந்து நடுவுல 10 இன்ச்சு, மேல வர்றப்ப 1 இன்ச்சு. இது வந்து டபுள் ஆக்ட் பண்ணும். அதாவது எப்படின்னா ஸ்பீடும் இருக்கும், டார்க்கும் இருக்கும். அந்த ஸ்பீடும் இருக்கும், டார்க்கும் இருக்கிறப்ப 1000 நான் என்ன பண்ண, 1 கேவி வச்சு என்ன ஒரே ஒரு கேவி மோட்டாரை கொடுத்து டிசி மோட்டார் தான் வச்சேன். சைனால இருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். 30,000 கொடுத்து 20,000 கொடுத்து வாங்கினேன். அந்த பிஎன்டிசி மாடல் ஹை டார்க் ஸ்பீடு, பயங்கரமான ஸ்பீடு. இத்தச்சோடு தான் இருக்கு மோட்டார் இருக்கும். இத்தச்சோடு மோட்டார் தான் இருக்கும். 1.5 டன் இப்படின்னு தள்ளும். இப்படி 1.5 டன் அப்படியே சட்டன் அப்படியே ஒரு டார்க் அப்படியே தள்ளும். வெறும் 75 வாட்ஸ் தான் 1.5 டன் இப்படிங்கிறது தள்ளு. நீ பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கீர் போட்டு தள்ளணும். இது அப்படி இல்லை. மோட்டார் ஸ்டார்ட் பண்ணாம மொத்தம் 1.5 டன் ஆகும். அருமை அருமை. மனுஷன் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய வேலை. அதை வச்சு தான் பண்ணினேன். அதை வச்சு சக்சஸ் பண்ணிட்டு அது வந்து அந்த 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 மோட்டார் வந்து 10 நிமிஷம் தான் ஓட்ட முடியும், அதுக்கு மேல ஓட்ட முடியாது. ஏன்னா அது பயங்கர ஹீட் ஆயிடும். ஏன்னா நடுவுல டைனமோ இருக்கு, நடுவுல வந்து மேக்னெட்டிக் இருக்குது. மேக்னெட் சுத்தினாவே ஹீட் ஆயிடும். மேக்னெட் சுத்தினாவே ஹீட் ஆயிடும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டேன், டெஸ்ட் கொண்டு வந்துட்டேன். டெஸ்ட்ல வந்து சக்சஸ் பண்ணியாச்சு. டெஸ்ட்ல அதான் விஷயம். அது பண்ணிட்டு அது பேடன்ட் பெண்டிங் போட்டேன். அப்புறம் நான் இது செலவாகுதுன்னு சொல்லி என்ன பண்றேன், இது செலவாகுது இன்னும் கம்மி, இது இந்த செலவு ஒத்துக்கொள்ள முடியும். எனக்கே நான் முடிவு பண்ணேன். அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணேன். இது செலவாகுது, அச்சீவ்மெண்ட் ரைட்டு, சாதனை ரைட்டு, இது அச்சீவ் பண்ணலாம். ஆனால் மலிவா கொடுக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணேன். என்னது இது செலவு, மலிவா கொடுக்குற ஆராய்ச்சி பண்ணும்போது தண்ணி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். தண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தண்ணிக்குள்ள என்னடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளி கம்பி, நீங்களே இப்ப நீங்க வீட்டில் நீங்க இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு டிராப் தண்ணி எடுத்துக்கணும். ஒரு மூடியில தண்ணி ஊத்திட்டு ஒரு வெள்ளி கம்பி, ஒரு ஜிங்க் கம்பி வச்சு பாருங்க, 0.9 வோல்ட் வெளியே வரும். மில்லி ஆம்ப் பாத்தீங்கன்னா 10 மில்லி ஆம்ப் வெளியே வரும். உலக சாதனை இது. யார் வேணா செய்யலாம், எவனும் கண்டுபிடிக்கல இதை பத்தி. அருமை அருமை. நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான். தண்ணி ஊற்ற வேண்டிய ஒரு கப்பில், ஒரு பேப்பர் கப்பில் ஒரு காயத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிறீங்க. ஒரு வெள்ளி கம்பி வைக்கிறீங்க. ஒரு ஜிங்க் கம்பி, கட்டுக்கம்பி. ஜிங்க் கம்பி ஒண்ணும் இல்லை, துணி காய போடுறோம்ல அந்த கம்பி தான். அந்த கம்பி வச்சு பாருங்க. வீட்டுல பழைய வெள்ளி கம்பி இருக்கிற இடு அரணா கிணறு இருந்து வச்சு பாருங்க. கரெக்ட், அரணா இருந்தா வச்சு பாருங்க.
வச்சுட்டு இப்படி வச்சு பாருங்க 0.9 வோல்ட் வரும். எங்கிருந்து வரும்? எங்கேயும் வரும். இது வரைக்கும் எந்த பிசிக்ஸ்லயும் கிடையாது. எந்த பிசிக்ஸ்லயும் கிடையாது. அருமை அருமை. சுமன் மியூட் பண்ணிக்க. ஓகே. இது வந்து எந்த பிசிக்ஸ்லயும் கிடையாதுங்கிற நான். அது எங்க வருதுன்னா அது பிசிக்ஸ்ல இருக்கு. எந்த பிசிக்ஸ் இருக்கு? குவாண்டம் பிசிக்ஸ்ல இருக்கு. உன்னோட பிசிக்ஸ்ல கிடையாது. என்னது? குவாண்டம் பிசிக்ஸ். என்ன நடக்குது தெரியுங்களா? புரோட்டானே நகருது. இது மத்தியில எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகும். இது புரோட்டானே நகருது. அங்கதான் கண்டுபிடிச்சு புரோட்டானே நகரு. புரோட்டான் என்ன? பேசிக் கருவே இடப்பெயர்ச்சி ஆகுது. அதாவது நியூக்ளியரே நகருது. எது நகருது? நியூக்ளியரே நகருதுங்க. நியூக்ளியர் நகர்றப்போ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்குது. என்ன தெரியுமா ஆச்சரியம்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, ஹைட்ரஜன் ஃப்ரீ, ஆக்சிஜன் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஷாக் அடிக்காது. ஷாக்கும் அடிக்காது. அருமை அருமை. இது எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. அப்புறம் தான் இதை பத்தி தேட ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் கடைசியில இது எப்படியே செஞ்சாங்கன்னு முடிவு பண்ணி கடைசியில் பிஹெச்சிக்கு போனேன். பிஹெச்சி இன்ஜினியரிங் போனேன். என்னுடைய மாணவர் ஒருத்தர் இன்ஜினியர், சிஐடி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர், பெரிய அறிவாளி. சிஐடி இன்ஜினியர் எம்ஏ சிவில் இன்ஜினியர் படித்தவர். அவரை பிடிச்சேன் நான். அவர் என்னோட மாணவர் தான். அவர் கடுமையான சக்கர நோயாளி. கால் அடிக்க அவரை காப்பாற்றினேன். அவரை காப்பாற்றினதுக்கு அப்புறம் அவர் பெரிய பணக்காரர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சிஐடி இன்ஜினியர் வேற, பயங்கரமான பணக்காரர். அவர் எனக்கு வந்து அவருக்கு குணமாக்கிட்டு அவரோட கார்லயே தேடுனேன். இந்த மாதிரி செராமிக்ல யார் அட்வான்ஸா இருக்காங்க அப்படின்னு அவருக்கு நான் புரிய வச்சேன். அவருக்கு புரிய வைக்கணும். முதல்ல அவனுக்கு இப்ப எனக்கு உதவி செய்யறவனுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் அவனுக்கு புரியல வச்சு அவன் மண்டை பிடிச்சிட்டு அடைவான். அவருக்கு புரிய வச்சேன். அவருக்கு இந்த மாதிரி 1 மணி தண்ணி வச்சேன். 1 மணி தண்ணியில 0.9 வோல்ட் காட்டுனேன். என்னங்க இது, நான் வீட்டுக்கு மின்சாரம் கண்டுபிடிச்சிடலாமா தெரியுதா? வீட்டுக்கு மின்சாரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான். அவரு 1 கோடி ரூபாய் 50 லட்சம் போட்டு வீடு கட்டிட்டு இருக்காரு. 50 லட்சம் போட்டு வீடு கட்டிட்டு இருக்காரு. எனக்கு நம்ம வீட்டுக்கு தண்ணி தொட்டியில் போட்டுடலாமா? கரண்ட் வந்துட்டு தான் வருமையா. ஆனா இது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு. என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? இது செராமிக்ல பண்ணணும். இது வந்து வோல்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஆம்பியர் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. வோல்ட் தான் 100 வோல்ட் கொண்டு வரலாம். ஒரே நேரத்தில் 100 வோல்ட் கொண்டு வரலாம். ஆனா ஆம்பியர் கொண்டு வர முடியாது. ஏன்னா இது சர்ஃபேஸ் ஏரியாவே இல்லை. அந்த மெட்டலை வந்து ஆக்சைடா மாத்தணும். அது என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல அப்படின்னாரு. அவரு இதுக்கு பிஇ எம்இ மெக்கானிக், எம்இ சிவில் இன்ஜினியர், எம்இ சிவில் தான். ஆனா சிவில் இன்ஜினியருக்காகவே புரிஞ்சுக்குமா? புரியாது. நேரடியாக செஞ்சு காட்டும் பொழுது ஒண்ணுமே பதில் சொல்லல. நேர்லயே செஞ்சு காட்டும் பொழுது பதிலே இல்லை. ஓவியத்தை காமிச்சாச்சு, டிராயிங் காமிச்சு, மின்சாரம் வெளியே வந்துட்டு இருக்குது. என்ன சொல்ல போனீங்க நீங்க? உடனே வீட்டுக்கு மின்சாரம் போடலான்ட்டாரு. ஐயோ, இது சாதாரண விஷயம் இல்லை. வீட்டுக்கு மின்சாரம் போடலாம், நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன வேலைன்னு கேட்கும் பொழுது அப்ப நான் வந்து வடவள்ளியில ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவரை போய் சந்திக்க போனோம். அவர் ஏன்னா ஐஐடியில் அப்பதான் முடிச்சுட்டு வர்றாரு. சென்னை ஐஐடியில் முடிச்சுட்டு அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் செராமிக் மட்டும் பண்றாரு. அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சோம். இது செய்யலாம் அப்படின்னாரு. இது செய்யலாமே. அவருக்கு இந்த புத்தகம் கொடுத்தேன். உடனே என்ன பண்ண, அவருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். முதல் ஒரு ஐடி இன்ஜினியருக்கு ஃப்ரீயா கொடுத்த அவர் தான். ஏன்னா விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கணுங்கிறத கொடுத்தேன். நேற்று கூட வாட்ஸ்அப்ல செய்தி போட்டிருக்கிறேன். நீங்க பேசுனீங்களா? பீச்சு கூட நம்பர் கொடுத்து பார்க்க சொன்னேன். இல்லைங்க, இனி பேசுறீங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி ஆனா வணக்கம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. யாருன்னு கேட்டு நீங்க சொல்ல வேண்டாம். அதுல ஒரு செகண்ட் என்கிட்ட ஏதோ பேசல. அவரே கூப்பிட்டு பேசினாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அப்புறம் அவர் எல்லாம் சொன்னாரு, 3 லட்சம் ரூபாய் செலவாகும், அதெல்லாம் வேண்டாம், நானே வந்து நான் ஃபேக்டரி வந்து தொடங்க போறேன், அதுல செஞ்சுக்கலான்ட்டாரு. என்னது? நான் வந்து சாம்பிள் மட்டும் செய்ய சொன்னேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா 2 சென்டிமீட்டர் நீளம், 2 இன்ச்சு நீளம், 2 இன்ச்சு அகலத்துக்கு மட்டும் செய்ய சொன்னேன். வெறும் 1000 ரூபாய் செலவுல கண்டுபிடிச்சிடலாம். வெறும் 1000 ரூபாய் செலவுல செராமிக்ல அது மட்டும் செஞ்சா போதும். 1 செஞ்சா போதும், அவ்வளவுதான். அது நீளமே பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு நீளம், 2 இன்ச்சு அகலம், திக்னஸ் வந்து 1 mm தான். ஆனா அதுக்கு வந்து என்னன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் ஓவன் என்கிட்ட கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஓவன் என்கிட்ட கிடையாது. 1500 டிகிரி எலக்ட்ரிக் ஓவன் போகணும். அந்த ஓவன் என்கிட்ட கிடையாது. அந்த ஓவன் வாங்கணும்னா நான் அதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படும். அது என்ன, நான் மீறி போனா 1 வாரம் தான் பயன்படுத்துவேன்.
ஒரு வாரம் பயன்படுத்துறதுக்கு எனக்கு 1.5 லட்சம் லாஸ் ஆகுது. அதனால என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? அவர் சொல்லிட்டாரு, "இது செய்யாதீங்க. இது கரெக்ட் தான். நான் மெஷின் தயாரிக்கிறப்ப நீங்க செய்யலான்ட்டாரு." நான் அதுக்கப்புறம் கடப்பல் போட்டு வந்துட்டேன். இதை செஞ்சோம்னா உலகத்துக்கு சாதனை பண்ணிடலாம். நான் பிசினஸ் கொண்டு வந்துடலாம். என்ன கொண்டு வந்துடலாம்? நீங்க பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நான் பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து என்ஆர்டிசில ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். கான்செப்ட வந்து என்ன பண்ணிட்டேன்? கான்செப்ட் பதிவு பண்ணிட்டேன். அது யாரும் முறியடிக்க முடியாது. எந்த கொம்பனாலையும் முடியாது. என்ஆர்டிசில பதிவு பண்ணிட்டேன். என்ஆர்டிசில பதிவு பண்ணியாச்சு. நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஏத்தி வச்சாச்சு. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது வீடியோவும் போட்டாச்சு. யாரும் என்றதுன்னு சொந்தம் கொண்டாட முடியாது. யார் என்ற சொந்தம் எவனும் கொண்டாட முடியாது. இருந்தாலும் உள்ள புடிச்சு வச்சிருவானுங்க எல்லாத்தையும். நீங்க டெவலப்மெண்ட் பண்ணலாம். என்னது? டெவலப் பண்ணலாம். நீங்க டெவலப் பண்ணி நீங்க டெவலப்மெண்ட் பேட்டன்ட் வாங்கலாம். நீங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் உதவி செய்ய ஆரம்பிப்பேன். என்னுடைய அறிவை உனக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். அவ்வளவுதான். எனக்கு பணம் சம்பாதிக்கிற ஐடியா இனி எனக்கு கிடையவே கிடையாது. அந்த நான் எப்ப வெங்கடேசனை சந்திச்சுன்னா அப்பவே பணம் சம்பாதிக்கிற மூளையை கழட்டி வீசிட்டேன். பணம் சம்பாதிக்கிற மூளையை வந்து பணம் சம்பாதிப்பது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. பணம் சம்பாதிச்சதில்லை. எப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேசன் பார்க்கும் பொழுது நம்ம தப்பான வழியில போறோம். அதாவது சொல்லி கொடுத்தா அரை வழியில தான் பொருள் ஈட்டுறது. என்னது? அரை வழியில தான் பொருள் ஈட்டுறது. ஒரு முடிவோட 25 வருஷத்துல அத்தனை தூக்கி எறிஞ்சேன். அப்ப மட்டும் எனக்கு 10, 15 ரூபாய் லாஸ். எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணேன் நான். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு 25 லாஸ். அது சம்பாரிச்சது. அதாவது ஏதோ வந்து கடன் வாங்கி சம்பாரிச்சதை அத்தனை விட்டு போட்டு வந்துட்டேன். அது சம்பாரிச்சதை இன்னைக்கு நான் கவலை இல்லாம இருக்கிற காரணமே அறிவியலை கண்டுக்கிறாச்சு. கவலை வெங்கடேசன் சொன்ன மாதிரி 1 ஏக்கரை பூமியை வாங்கி வச்சிருக்கேன். 100 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன். அங்க பயிற்சியும் பண்ணலாம். இப்பதான் போயிட்டு வந்தேன். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. பிஜி கேட்டு பாருங்க. எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் நெட்ல போட்டாச்சு. யாரும் என்ன விசாரிக்க தேவை? நெட்ல பார்த்தா முடிஞ்சு போச்சு. டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம்ல பார்த்தா 500 வீடியோ இருக்கு. அதுல பார்க்கலாம். அது போக Facebookல மட்டும் 100 தலைப்பு இருக்குது. இன்னைக்கு கூட காலையில் கூட பார்த்தேன். இந்த புற்றுநோய் குணமாக்காத தொண்டை புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய்க்கு வந்து ஒருத்தர் குணமாக்குறதுனா, இப்ப கல்லீரல் புற்றுநோய் வந்து எப்படி குணமாக்குறதுன்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு நீங்க லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. தொட்டையில அந்த கல்லீரல் புற்றுநோய் நிறைய இருக்காங்க. எக்கச்சக்கமான புற்றுநோய் வந்தவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. 1,00,000 பேராவது இருப்பாங்க. எல்லாம் Facebookல ஏற்றி அப்ப இந்த யூடியூப் எனக்கு அப்படி ஒன்றும் பழக்கம் இல்லை. எல்லாம் Facebookல ஏற்றிடுவேன். Facebookல போய் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. அத்தனை பேர் இருக்கு. நீங்க Facebookல நோண்டி பாருங்க. அத்தனை ஏகப்பட்ட தலைப்பு இருக்குது. 100 தலைப்புல Facebookல எழுதியிருக்கேன். 100 ஐடி இருக்கு எனக்கு. Facebookல மட்டும் அந்த பிரான்ச் மாதிரி இருக்கு. மெயின் ஒண்ணுதான். அந்த பிரான்ச் வெவ்வேறு ஹெட்டிங் கொடுத்து எழுதிக்கிட்டே போவேன். அது இன்னைக்கு ஒரு நாளை பார்த்தேன் நானு. இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு வந்து கல்லீரல் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு 72 மணி நேரம் பயிற்சி கொடுத்து ஒரு தடவை காய்கறி சாப்பிட சொன்னேன். 72 மணி நேரம் ஓய்வு கொடுத்து ஒரே தடவை காய்கறி கொடுத்தீங்கன்னா உடனடியே குணமாயிரும். புற்றுநோய் குணமாயிரும். அவர் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. 2016 தான் ஓசினோரி ஓஸ்மி ஜப்பான்காரர் அவர் அலோபதி டாக்டர் கண்டுபிடிக்கிறாரு. பட்டினி போட்டால் புற்றுநோய் நல்லாகுன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டார். ஆனா அது பட்டினி போட்டா எத்தனை நாள் பட்டி போடணும், எப்படி பட்டி போடணும், லாங் லைஃபா பட்டி போட அவருக்கு தெரியாது. அவர் ஈஸ்ட் ஆராய்ச்சி பண்ணார். இந்த வயிற்றுல இருக்கிற ஈஸ்ட் இருக்குல்ல, வயிற்றுல ஈஸ்ட் இருக்கும். அது புரோட்டீன் பேஸ்டு. கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இந்த 3 கலந்தது தான். கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் அந்த பேசிக்ல வந்து இவன் ஏமாந்துட்டான். இந்த விஞ்ஞானி என்ன பண்ணிட்டான்னா, வெள்ளைக்காரன் எங்க ஏமாறான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாலிகுலரை பார்த்துக்கிட்டு இதுதான எனர்ஜியா இருக்குன்னு கன்வெர்ட் பண்ணிட்டான். அது தப்பு பண்ணிட்டான். அவன் அங்க மாட்டிக்கிட்டான். அதாவது இதுக்கு எப்படி இந்த மாலிகுல் வந்துச்சு, இவன் திங்கறனால தான் புரோட்டான் வருதுன்னு நினைக்கிறேன். அடிப்படையே தப்பு பண்ணிட்டான். திங்கறனால தான் புரோட்டீன் வருது, திங்கறனால தான் கார்போஹைட்ரேட் வருது, திங்கறனால ஃபேட் வருதுன்னு தப்பு கணக்கு போட்டான். திங்கறனால சாகரான்னு சொல்ல தெரியல. திங்கறனால திங்கறனால ஃபேட், புரோட்டீன் எல்லாம் வருது. ஆனா அதே டைம்ல சாவும் சேர்ந்து வந்துருது. அத சொல்லி இருக்கணும். அத சொல்லாம விட்டுட்டான் அவன். நான்
என்ன சொல்றேன்னா, நான் என்ன இப்ப சொல்றேன்னா, நீ திங்கிறத பத்தி கவலை இல்ல, ஜீரணத்தை நிறுத்தி பழகு. நீ தின்னு தொலை, அதை பத்தி கவலை இல்ல. முதல்ல கழுவிக்கோங்கிற. கழுவுனா சாவரல இருந்து தப்பிச்சுக்கலாம். கழுவுனா தப்பிச்சுக்கலாம். தின்னுக்கோ, தின்னுக்க கழுவிக்க, தின்னுக்க கழுவிக்கோ, தின்னுக்க கழுவிக்க. எத்தனை நேரம் திங்கிறியோ எத்தனை நேரம் கழுவிக்க, தப்பிச்சுக்கோ. இப்ப என்ன கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்களா? கழுவுற மீன்ல நழுவுற மீன், கழுவுற மீன்ல நழுவுற மீன். அப்ப நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம். இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. மணி 7:05 ஆயிப்போச்சு. 10 மணிக்கு கூட சந்திக்கணும். 5 நிமிஷம் பேசிட்டு 10 மணிக்கு சந்திப்போம். 10 நிமிஷத்துக்கு முழுக்க அறிவியல் தான். முழுக்க அறிவியல் தான். என்னது? அறிவியல் அறிவியல். ஆமா. அதுல நீங்க கேள்வி கேட்கலன்னா இதெல்லாம் நம்ம அதாவது நீங்க நமக்கான கருவியை நாமளே படைத்துக் கொள்வோம். இங்கிலீஷ் எழுதியிருக்காரு. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணோம்னா இந்த உலக நாடு நம்ம கொண்டுட்டு போயிடலப்பா. சாட் ஜிபி வந்துருச்சு. அதான் சாட் ஜிபி வந்தங்காட்டி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அவன் ஒத்துக்குவான். அவன் கடைசியில நாம ஒரு 1,00,000 பேர் ரெடி ஆயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 1,00,000 பேர் ஆசிரியர் ஆயிரோம். 1,00,000 பேர் ஆசிரியர், நீர் மருத்துவ ஆசிரியர் ஆயிடும். 6 மாசம் தான். உங்களுக்கு சந்தேகம் வந்து என்னை கேட்க சொல்லிருங்க. நீங்க 6 மாசம் ப்ராஜெக்ட் பண்ணணும். சந்தேகம் வந்து எனக்கு திருப்பிடுங்க. நான் போட்டு வெளுத்து வாங்கிடுவேன். தப்பி கொடுத்துடலாம். பட்டை தப்பி கொடுத்துடலாம் கையில. என்னடா கதை பேசுறேன்றலாம். புரியுதா? எனக்கு ஏன்னா ஒரு இந்த எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரையாவது பிடிக்கும்னு பார்க்குற ஒரு பையன் கிடைக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்துருக்கேன். ஆனா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு மட்டும் நான் வைத்தியம் பார்க்கல. தப்பிச்சுட்டே இருக்கானுங்க. ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறான். அதனால உங்க பிள்ளைங்க யாராவது எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு இருந்தாவோ, உங்க பசங்க யாராவது எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு இருந்தாவோ இதை ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. ஏன்னா வருங்க எவல்யூஷன் ஆராய்ச்சி பண்ணா எம்பிபிஎஸ் படிச்சாலும் எவல்யூஷன் படிச்சிருக்கணும். எம்பிபிஎஸ் படிச்சாலும் பேசிக் எவல்யூஷன் தியரி தெரியணும். எவல்யூஷன் தெரியாம எம்பிபிஎஸ் படிக்கவே முடியாது. என்னது? படிக்க முடியாது. பயாலஜி தெரியாம நீங்க போக முடியாது. பயாலஜியில் மார்க் எடுத்துருக்கணும். பயாலஜியில் குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும். பிசிக்ஸில் மார்க் எடுத்துருக்கணும். அவன் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சது அதெல்லாம் கிடையாது. அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 3லயும் டாப் மார்க் இருக்கணுங்கிறான். அதெல்லாம் என்னமா இருந்துட்டு போகுது. அது நமக்கு தேவையில்லை. இங்க பரிணாமம் வேற கதையா இருக்குது. நீ பண்ற ஆராய்ச்சி தப்பு. அவன் சொல்ற பயாலஜி டோட்டல் அவுட். அவன் சொல்ற பயாலஜி டோட்டல் அவுட். நாம இது எவல்யூஷன் பயாலஜி. என்னது? எவல்யூஷன் பயாலஜி. அவன் பண்ற பயாலஜி. அவன் சொல்றது அவன் வந்து கிளாசிக்கல் பயாலஜி. நான் சொல்றது குவாண்டம் பயாலஜி. குவாண்டம் பயாலஜி வந்து பிளஸ் மைனஸா மாத்திரலாம், மைனஸ் பிளஸ்ஸா மாத்திரலாம். நியூட்ரலாவும் பண்ணலாம். பிளஸ் மைனஸா மாத்தலாம், மைனஸ் பிளஸ்ஸா மாத்தலாம், நியூட்ரலாவும் மாத்தி விட்டுறலாம். எப்படி? நியூட்ரல். மண்டை அது நோபல் பரிசு விஞ்ஞானிகளுக்கு மண்டை குழப்பறது நம்ம வேலை. நாங்க பவர்ஃபுல்னு காட்டணும் இல்ல? நிச்சயமா நிச்சயமா. அதுதானே ஒரு விஞ்ஞானிங்கிற யாருங்கன்னா, விஞ்ஞானின்னு எப்படி தெரியுமா? எதிர்த்து கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணும். எதிர்த்து கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கறவங்க தான். அப்ப எப்படி இளையராஜா வந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாரு இல்லையா? அதே மாதிரி தான் அவர் சொல்றாரு, நீங்க ஒழுங்கா கத்துட்டீங்கன்னா யார் வேணும் சிம்போனி பண்ணலாங்கிறாரு. சிம்போனிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. யார் வேணாலும் சிம்போனி பண்ணலாம். யார் வேணாலும் சிம்பனி பண்ணலாம். சிம்பிளா சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இசையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 7 கோடி போடலாம். அவனுக்கு அது புதுசா தெரியுது. யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு அது புதுசா தெரியுது. அவன் உயிரேங்கிறான். அவன் அப்பவே பல நாடுகளுக்கு பதிவு பண்ணிட்டான். நீ அவ்வளவுதான். நீ வெள்ளைக்காரனை பூரா ஆட்ட ஆரம்பிச்சிடுவாரு. இவர் கை தூக்குனா வெள்ளைக்காரன் பூரா ஆடுவானுங்க. என்னது? பார்த்தேன் நானு. இது கை தூக்குனா வெள்ளைக்காரன் அப்படியே தலையாட்டுறானுங்க. அதுவும் மயங்கிட்டானு மொத்தமா. அவ்வளவுதான். நீ இந்த இப்ப வந்து வர டிசம்பருக்குள்ள எல்லா நாடுகளுக்கும் போக போறாரு. பதிவாயாச்சு. எல்லாமே புக் பண்ணியாச்சு. அப்பவே புக்கு. என்னது? அந்த 45 நிமிஷம் ப்ரோக்ராம் முடிச்ச உடனேயே புக் ஆயாச்சு. அப்படின்னா அவனுக்கு வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்னது? வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இனிமேல் ஆள் கிடையாது. இது இளையராஜா முறிக்கணும்னா இளையராஜுக்கு மேல சிந்திக்கிறான். அவ்வளவு வர முடியாது. நம்ம விளையாட்டான்னு கேட்கிறேன். அவரை சொல்லிட்டாரு, எல்லாமே வந்து இசைதான். இசையை வந்து பேர் சொல்லி அடக்க முடியாதுட்டாரு. நீ தமிழ்னு சொல்லி அடக்க முடியாது,
சமஸ்கிருதம் சொல்லி அடக்க முடியாது, இங்கிலீஷ்னு சொல்லி அடக்க முடியாது. அது ஒரு இசை, அவ்வளவுதான். மியூசிக் முடிஞ்சு போச்சு. நீ பேரெல்லாம் வச்சு அடக்காதீங்கன்றாரு. பேரெல்லாம் வச்சு வைப்ரேஷன் அது ஃப்ரீக்வன்சி. வைப்ரேஷன் தான்யா, வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஜீரோல இருந்து வருதுன்ட்டாரு. அதுதான் அதையும் சொல்லிட்டாரு. அது சைபர்ல தான் வருதுங்கிறாரு. அது சைபர் தான் அப்படின்ட்டாரு. என்ன சைபர்ல இருந்து ஒண்ணுக்கு வருது, அதான். இதைத்தான் வந்து சர் சிவராமன் ஆராய்ச்சி பண்ண போனாரு. சர் சிவராமன் ஆராய்ச்சி பண்ணி போய் தான் கடைசியில இதை கண்டுபிடிச்சாரு, ஒளியை கண்டுபிடிச்சாரு. அது ஒளி சிதறல் ஏன் வருது கண்டுபிடிக்கும் பொழுது அது போயிடும். அவர் உண்மையாலுமே அவர் இந்த வைப்ரேஷன் ஆராய்ச்சி பண்ணி தான் போனோம். எல்லாரும் இந்த வைப்ரேஷனை பார்த்துருக்குறாங்க. சர் சிவராமன் அப்படிதான். இந்த மியூசிக்ல இருந்து எப்படி சவுண்ட் இப்படி பிரியுது, அது எப்படி 7 சத்தம் தான் 7 தனித்தனியா தெரியுது. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 திருக்குறள் சொல்லுங்க. 4 வெவ்வேறு திருக்குறள். நீங்க பதிவு பண்ணி பாருங்க. கசகசன்னு சத்தம் கேட்குமே தவிர 4 பேரும் 4 கவிதை சொல்லியிருப்பாங்க. 4 பேருமே 4 1வது திருக்குறள், இவர் 2வது திருக்குறள், இவர் 3வது திருக்குறள், இவர் 4வது திருக்குறள். இல்லைங்களா? 4 பேத்தையும் பதிவு பண்ணீங்கன்னா, ஏதோ திருக்குறள் மாதிரி சத்தம் கேட்கும் தவிர தனித்தனி திருக்குறள் தெரியாது. தனித்தனி திருக்குறள் தெரியாது. சரியா? இதுதான் அடிப்படை. அதே மாதிரி 4 இசைக்கருவி வச்சுக்கங்க. ஒண்ணு வந்து தவில் வச்சுக்கங்க, ஒண்ணு வந்து கஞ்சிரா வச்சுக்கங்க, ஒண்ணு கடம் வச்சுக்கங்க, இன்னொன்னு ஏதோ ஒரு ட்ரம் வச்சுக்கங்க. இந்த 4ஐயும் வாசிச்சீங்கன்னா 4ம் தனித்தனியா காதுல கேட்கும். 4ம் தனித்தனியா கேட்கும். அது ஏங்கிறது தான் கேள்வி. அதே நீங்க 4 குறள், நீங்க இவர் 1வது குறள் சொல்றாரு, அது ஒரு கவிதை. இது 2வது குறள் சொல்றாரு, அது ஒரு கவிதை. இது 3வது குறள் சொல்றாரு, அது ஒரு கவிதை. இவர் 4வது குறள் சொல்றாரு, அது ஒரு கவிதை. 4 பேரும் சொல்லி பதிவு பண்ணா என்னமோ சத்தம் கேட்குதே தவிர தனித்தனி குறளாக காதுல கேட்கல. ஆனால் இங்க தவில் ஒரு கவிதை, அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கருவி ஒரு கவிதை, இன்னொரு கருவி ஒரு கவிதை, இன்னொரு ஒரு கருவி ஒரு கவிதை. 4 கவிதை வாசிக்குது. ஆனா 4 கவிதை தனித்தனியா காதுல கேட்கிறது எப்படி? ஃப்ரீக்வன்சி, டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. அதைத்தான் இவர் ஆராய்ச்சி பண்ணாரு. யாரு? சர் சிவராமன். சிவராமன். கடைசியில பார்த்தா அது லைட்ல போய் கடைசியில் உலக புகழ் பெற்ற ஆளா மாறிட்டார். அதாவது 2 வருஷத்துல நோபல் பரிசு பெற்ற ஒரே ஆள் சர் சிவராமன் தான். அவன் 90 வயசுல 90 வயசுல வாங்குறானுங்க. 35 வயசுல கண்டுபிடிச்சிருப்பான். 40 வயசு செத்து போனதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் நோபல் பரிசு கிடைக்காம போயிடுச்சு. ஆளை தேடி பார்த்து ஆள் செத்து போயிருப்பாரு. ஆளை தேடிவாங்க, நோபல் பரிசு அறிவிச்சிருவாங்க. ஆனா ஆள் உயிரோட இருக்க மாட்டாரு. செத்து போன நோபல் பரிசு கொடுக்க முடியாது. ஆனால் உயிரோட வெறும் 2 வருஷத்திலே 2 வருஷத்துல யார் வாங்குறாங்க? சர் சிவராமன் வாங்கிட்டாரு. முதல் ஆண்டே சிபாரிசு பண்ணியிருக்காங்க. இவர் கண்டுபிடிக்கிற அதே நேரத்துல 25 நாள் இடைவெளியில ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். இவர் அந்த லைட்டு எப்படி விலகுது என்ற காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து கரியமாணிக்கம் ராமானுஜன் ஒருத்தர், கரியமாணிக்கன் சொல்லி கிருஷ்ணன் சொல்லிட்டு, அவரு மதுரைக்காரர் தான். அவரு தான் 60 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற. அவரு கெமிஸ்ட்ரியில பெரிய ஆள். அவரு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தவர். அவரு தான் இந்த கரியமாணிக்கம். நீங்க என்ன கரியமாணிக்கம் ஆர்கே கிருஷ்ணன் போடுங்க. அவர் தான் வந்து பிசிக்ஸ்னோட மாஸ்டர். அவர் தான் பிசிக்ஸ் மாஸ்டர். அவர் தான் நேருக்கு ரொம்ப நண்பர். அவர் நேரு பார்த்துட்டு தான் மிகப்பெரிய அறிவாளின்னு கூப்பிட்டு நேரு பக்கத்தால வச்சு அவர் பேர்ல தான் முதல்ல டெல்லியில வந்து டெல்லியில அந்த இயற்பியல் கழகம் உண்டாக்குனதே தமிழ்நாட்டுக்கார வச்சு தான் உண்டாக்குனாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து அறிவாளிகள். எல்லாத்துக்கும் விதை போட்டவன் பூரா தமிழன் தான். புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அவரை வச்சு தான் கட்டினாங்க. அப்புறம் அதனால 2வது ஆண்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் அந்த நேரத்துல ஜெர்மனுக்கு அந்த ரஷ்யாக்காரன் உள்ள வந்துட்டான். ஆனா பேப்பரை முதல்ல பிரசன்ட் பண்ணங்காட்டி அவன் தள்ளிட்டாங்க. யார் முதல்ல கண்டுபிடிச்சு யார் முதல் பிரசன்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். அதே நேரத்துல இவங்க ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சு வந்தானுங்க. ரஷ்யாக்காரனுக்கு அந்த நோபல் பரிசு கிடைக்கல. கடைசியில இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருச்சு. யாருக்கு? சர் சிவராமனுக்கு. வெளிநாடே போகவே இல்லாமங்க. வெளிநாடே போகாம நோபல் பரிசு பெற்ற ஒரே ஆள் இவர் தான். அந்த நோபல் வாங்குறது தான் போனார் தவிர மற்ற எந்த வகையான ஆராய்ச்சிக்கு வெளிநாடு போகல. என்னது இது ஆச்சரியமா இல்ல? நிச்சயமாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் யாருமே நோபல் பரிசு வாங்கவே இல்லை. வேற எதுக்கோ வாங்கினாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. என்னது சும்மா இலக்கியத்துக்கு நோபல் பரிசு? மக்களுக்கு பயனுள்ள கருவியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மக்களுக்கு பயனாகணும்.
பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சு என்ன என்ன கிழிக்க போறீங்க? பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சு என்ன? அதுக்கப்புறம் இவருடைய பெரியப்பா பையன் தான். அவர் பேர் என்ன என்ன சந்திரசேகர். சந்திரசேகர் தெரியுமா உங்களுக்கு? சந்திரசேகர் அகாப்பட்டு, சந்திரசேகர் லிமிட். நேரமாச்சு, மறுபடியும் நாங்கள் 10 மணிக்கு பேசுவோம். சரிங்களா? நல்லதுங்க, நன்றிங்கய்யா. பிஜு நன்றி.